ரெட்ரோ நல்லா இருந்துச்சு டீசர். ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. இந்த லைக் ரெட்ரோ ஃபீலாவே ஒரு மாதிரி பழைய நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்டா இருந்தது. டிஃப்ரெண்டா நல்லா இருந்துச்சு. என்ன சொல்றது, நிறைய பேர் அதுக்கும் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்தீங்கன்னா வையாபுரி மாதிரி இருக்காருன்ட்டு நிறைய பேர் சம்பந்தமே இல்லாம கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வையாபுரியா? ஆமாண்ணா, நீங்க இந்த ட்விட்டர்ல இருந்தீங்கன்னா தெரியும். லைக் என்ன சொல்றது, இந்த பூஜா கிட்ட வந்து என்ன வையாபுரி மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு எதுக்குடா அப்படி கலாய்க்கிறீங்கன்ற மாதிரி கலாய்ச்சாங்க. பூஜா கிட்டேவா? ஆமாண்ணா ஆமா. யார் கலைக்கிறா? விஜய் ஃபேன்ஸ் கலைச்சாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லிருங்க, அடுத்த படத்துக்கு அவங்க தான் ஹீரோயின். அதே வையாபுரி தான் அவங்களோட ஹீரோயின். அவங்க கமெண்ட் போட்டுருங்க. அஜித் ஃபேன்ஸ் கலைச்சாங்கன்னா அது வேற மாதிரி கலைச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ட்விட்டர்ல திட்டலாம் வாங்கும்போது எப்படி நினைச்சீங்க உங்களுக்கு? திடீர்னு சம்பந்தம் இல்லாம ஏற்ற அனுப்புவானுங்க, இல்ல கெட்ட வார்த்தையில போட்டு திட்டுவாங்க. இப்போ இப்ப நீங்க ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுசரா இருக்கீங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம்ல இந்த மாதிரி திட்டலாம் வாங்கும்போது எப்படி நினைச்சேன் உங்களுக்கு? ஆரம்பத்தில் திட்டும் போது கொஞ்சம் கோவம்லாம் வரும், ரியாக்ட் பண்ணுவோம், அதெல்லாம் பண்ணுவோம். கமெண்ட்ஸ் எல்லாம் இந்த ரொம்ப கெட்ட வார்த்தைலாம் போடுறத பார்த்துட்டு கோவம் வந்து பயங்கரமா, ஏன் இப்படி தேவையில்லாம போடுறானுங்க, விடக்கூடாது, ரிப்ளை போடுவோம், ஆக்ரோஷமா அந்த மாதிரிலாம் தோணும். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே தெரிஞ்சு போச்சு, ஓகே இவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது, நம்ம ஒன்று சொல்றோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம யோசிச்சுக்கணும், திட்டு விழுவுமா விழுவாதான்னு. விழுகுன்னு தெரிஞ்சா அதுக்கப்புறம் அந்த திட்டம் காதுல கேட்டுக்க கூடாது, அவ்வளவுதான். இப்படிதானே சொல்லிட்டு இருக்கீங்க, நல்லா சொல்லிக்க கூட அந்த மாதிரி மைண்ட் செட்ல பரவாயில்ல, இன்னும் இது கூட இன்னும் 4 வருஷம் கெட்ட வார்த்தை போட்டு திட்ட போறீங்க, அவ்வளவுதான். அந்த மாதிரி அவ்வளவுதான். பெருசா கண்டுக்க தேவையில்லை, அவ்வளவுதான். ஆரம்பத்துல கண்டிப்பா ஒரு கோவம்லாம் வந்துச்சு, நீ இப்படி எல்லாம் பேசுறாங்களே, தேவையில்லாம நெகட்டிவா ரொம்ப அசிங்கமா பேசுறாங்களே அப்படின்றதெல்லாம் இருந்தது. காலப்போக்கில் இவங்க இப்படிதான் போல இருக்கு, இந்த இந்த இடத்துல இந்த ரத்த பூமி அப்படிதான் நாட்டுக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஓகே விடுங்க பாஸ், அவங்க அப்படித்தான் பாஸ், அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஏதாவது ஒரு மேட்டரா அந்த மாதிரி ஆயிடுச்சு. இல்ல, நான் ஃபர்ஸ்ட் இந்த பீஸ்ட் அந்த டைம்ல இருந்தா அந்த ஸ்பேசஸ் கேட்க ஆரம்பிச்சேன். இப்போ என்ன சொல்றது, ஒரு மாசமா தான் லைக் அப்பப்போ வந்து சும்மா பேசிட்டு இருப்பேன். சும்மா 4 வார்த்தை பேசிட்டு இருப்பேன். திடீர்னு அந்த மீட் முடிச்சு போய் பார்த்தா என்னென்னமோ திட்டி வச்சிருப்பானுங்க. ஒரு மாதிரி இருந்துச்சு எனக்கே, ஒரு மாதிரி என்னடா இப்படி திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு 2-3 தடவை டீஆக்டிவேட் எல்லாம் பண்ணிட்டேன் ட்விட்டர் அக்கௌண்ட். அதுக்கப்புறம் தான் பார்த்தா கொஞ்ச நாள் கழிச்சு நானே திரும்ப ஆக்டிவேட் பண்ணி பார்த்தா அந்த கமெண்ட் செக்ஷன்ல அவங்களே டிலீட் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி அப்படியே போயிட்டு இருக்கு. இந்த சோசியல் மீடியால திட்டுறதெல்லாம் பெருசா மைண்ட்ல ஏற்றி கூடாது. காலேஜ்ல அவ்வளவு திட்ட மாட்டாங்க, ஃப்ரெண்டு கூட சும்மா காலேஜ் பேசிட்டு இருப்பாங்க, சம்பந்தமே இல்லாம திட்டுறீங்களா அந்த மாதிரி. இப்போ பரவாயில்ல, இப்போ ஒன்னும் பெருசா தான் ஆகல. பேபி ஜான் பாத்தீங்களா? பேபி ஜான் பார்க்கலையே. தெரிய ரீமேக் தானே, தெரிய இன்னும் கொஞ்சம் கிராண்டா எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஹிந்தின்றதுனால. லைக் அது பார்த்ததுல என்ன சொல்றது, அது பார்த்ததுனால பெருசா அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வச்சா என்னடா அந்த அளவுக்கு இல்ல அந்த மாதிரி தோணும்ல. லைக் ஹிந்தியில கூட பார்த்திருப்பாங்கல்ல, தெரியல நிறைய பேர். ஃபர்ஸ்ட் வந்து அது ஹிந்தி படம், அதனால ஹிந்தி படத்தை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்னொன்று அது ரீமேக் படம், ஆல்ரெடி தமிழ்ல நம்ம பார்த்த படம். ஸோ அதனால அதை எப்படி எடுத்திருக்காங்கன்னு பார்க்கணும்னா பொறுமையாக அதை ஓடிடியில் வரும்போது அப்பப்போ ஓட்டி இந்த சீன் எப்படி எடுத்திருக்காங்க, அந்த சீன் எப்படி எடுத்திருக்காங்க என்ன பார்த்துக்கலாமே தவிர நமக்கு தேவையில்லை அவங்க ஹிந்திக்காரங்க எப்படி பார்க்கறான்றத என்ன பார்க்கலாம். படத்துல யாரு நல்லா காமிச்சாலும் அடி வந்து சிவாவுக்கு தான் விழுது. என்ன அவருக்கு அடி விழுவுது? சிவாவுக்கு இந்த படத்துக்கு என்ன சம்பந்தம்? இல்ல, குட் பேட் அக்லில இருந்து லுக் வந்தாலும் சரி, இப்போ இந்த படத்துல இருந்து எதனா வந்தாலும் சரி, ஏண்டா இப்படிப்பட்ட ஆளுங்களை வச்சுட்டு என்னடா பண்றேன்ட்டு
சிவாவை தான் போட்டு அடிக்கிறானுங்க எல்லாத்துக்கும். எங்க அண்ணாத்தையும் லிஸ்ட்ல சேர்த்துக்கோங்க அப்படியே. ஏன் எல்லா ஃபேன் பேஸும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அவர் மேல? பின்ன இருக்காத கார்த்தி, 3 பேரை சம்பவம் செஞ்சு விட்டு போய்கிறாரு. அவர் என்னங்க வேணும்னாங்க பண்ணாரு, அது சம்பவம் ஆகி போச்சு. கங்குவா 1 பாக்காதீங்க, கங்குவா 2ல தான் உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் இருக்கும். அதை நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நட்ராஜ் இருக்காருல்ல, அவர் வந்து ஏதோ போட்டுருக்காரு. கங்குவா 2 வரும்னு இன்னும் கூட நம்புறீங்களாங்க? அவர் இப்படி சொல்லிட்டாருண்ணா, இதுல ஒண்ணும் இருக்காது, கங்குவா 2ல தான் பயங்கரமா வச்சு செஞ்சிருப்போம் அந்த மாதிரி. யாரு நட்ராஜா? யாரு இது? அதுதான் நட்டி. அவரு அந்த அதுல நடிச்சிருப்பாருல அவரு இந்த இந்த படத்துல. கார்த்தி, தமிழ்நாட்டுல மேக்ஸ் ரிலீஸ் ஆச்சா கார்த்தி? சுதீப் இது நாளைக்கு தானே ரிலீஸ்? இன்னைக்கா? இல்ல, 27 ரிலீஸ் தான் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு கார்த்தி கர்நாடகால. பட் தமிழ்நாட்டுல 27 தான், ஃப்ரைடே தான். ஓகே ஓகே. எப்படி பட் இருக்கான் இது அங்க? ஒரு அங்க நல்ல எப்படி ரிலீஸ் இருக்கு? டேட்டா தெரியலையா கார்த்தி? நல்லா இருக்கு கார்த்தி படம். பொசிஷனுக்கு அந்த கைதி மாதிரியே இருக்குது கொஞ்சம் கான்செப்ட், பட் ஸ்டோரி எல்லாம் கம்ப்ளீட்டா வேற. பட் நல்லா தமிழ்நாட்டுல எடுத்திருக்காங்க. நாளைக்கு ரிலீஸ் ஆகுது, ஃப்ரைடே தான். ஓகே ஓகே. இல்ல பட் இது ஒரு நல்ல ரிலீஸ் டேட்டா தெரியலையா கார்த்தி? இங்க படம் எதுவுமே ரிலீஸ் ஆகல தமிழ்ல. மீன்ஸ் பெரிய படம் சொல்றேன் நான் அந்த மாதிரி. இல்ல ஓடிட்டு இருக்குல்ல. ஓகே ஓகே. விடுதலை 2 என்ன ப்ரோ? விடுதலை 2 ஓகே தானா? எப்படி கலெக்ஷன்லாம்? என்ன Average கார்த்தி, தான் bro, புக் மை ஷோல average தான் போகுது. பார்த்தேன், ஃபுல்லா கம்மிட். 1000 கூட புக் ஆகல பெர் ஹவர் புக் மை ஷோல. ரொம்ப ஆவரேஜா தான் போகுது விடுதலை. முஃபாசா நல்லா ஓடுதுன்னு நினைக்கிறேன். முஃபாசா நல்ல முஃபாசா பிக்கப் நிறைய ஆயிடுச்சு. ஷோஸ்லாம் இன்க்ரீஸ் முஃபாசா நல்ல பிக்கப் ஆயிடுச்சு. விடுதலை டவுன் ஆயிடுச்சு. மண்டே டியூஸ்டே எல்லாமே பயங்கர கூட நல்ல புக் பண்ற அந்த இல்ல படமே எனக்கு நல்லா இருக்குங்க. எனக்கு யூஸ்வலா அந்த பாட்டு வர படங்கள்லாம் பிடிக்காது இங்கிலீஷ்ல. பட் இது ரொம்ப நல்லா இருக்கு முஃபாசா. முஃபாசா நல்லா இருக்கா? பார்க்கலாம். அது இப்ப நான் இவனுக்கு ட்வீட் தெரியாதுங்க. பார்த்தேன்ப்பா. இவனுங்க வன்மத்திலே பார்த்துட்டு இருப்பாங்க. பட் நான் இப்போ ட்வீட் பார்த்துட்டு போயிருக்க தான் நான் போனேன். பட் எனக்கு இன்னும் பிடிச்சிச்சு. எனக்கு யூஸ்வலா அந்த பாட்டு பாடினாலே கடுப்பாகும் இங்கிலீஷ் படங்கள்ல. பட் இது இன்னும் பிடிச்சிச்சு எனக்கு. கார்த்திக் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நாளைக்கு ப்ரோமோ வருமா ப்ரோ? இது வலிமையா? அது விடாமுயற்சியா? ஆமா ப்ரோ, சாங். பாட்டு ரிலீஸ் முன்னாடி ப்ரோமோ கண்டிப்பா வரும். தாய்லாந்து வைப் போனீங்க சாங்கு. இது தாய்லாந்து வைப் போன சாங். தாய்லாந்து. ஆமா, சவாட்டிகான்றது தாய்லாந்து. தாய் தான், தாய் லாங்குவேஜ். வணக்கம் வணக்கம்மா சவாட்டிகானா வணக்கம். வருது பாத்தியா பாட்டுக்கு. பப்ஜிலே வருது. 2 ஹவர் டைம் பாஸ் போட்டா ஒரு வார்த்தை பேச மாட்டேன். தாய்லாந்துன்னு பேசுற பாத்தியா? பப்ஜின்னு சொன்னேங்க. பப்ஜில தான் பரவாயில்ல விடாயப்பா, நமக்குள்ள என்ன ஆகுது? ஸ்பேஸ் என்னங்க 11 ஆச்சு, 11 ஆச்சு, இப்போ 12 ஆயிடுச்சு. ஆமா, நாளைக்கு 1 மணி ஆயிடும். எங்க இதுவே சீக்கிரம், நீங்க வேற சீக்கிரம் போட்டுக்கிறாங்க நீங்க. அவங்க 200 கோடி 300 கோடி போட்டு படம் எடுக்கிறாங்க. அவங்களே அப்டேட் விடுறது இல்ல. அவங்கள கேள்வி கேட்க மாட்டீங்க, எங்களை வந்து கேள்வி கேட்பீங்களா? மாறா வந்துகிட்ட பாரு கார்த்தி. மாறா கிட்ட கேளுங்க எப்படி இருந்துச்சு ரெட்ரோன்னு. திரும்ப அதையே பேசிட்டு இருப்பானே. இல்ல டான்னு ஒரு 11 ஆச்சுன்னா மேல ஸ்பேஸ் ஓடுமே, திடீர்னு பார்க்கும்போது காணும். 12 மணி ஆயிடுது. அதை முடிச்சுட்டு படுக்கிறதுக்கு எப்படியும் 2-2:30 ஆயிடும். 2-2:30 ஆகாதுங்க. நான் 1:30 மணி 1:45 முடிச்சுட்டு நான் 2 மணிக்கு தூங்கிடுவேன். நீங்க அதுக்கப்புறம் வேற ஏதாவது போய் பார்ப்பீங்க. கார்த்திக் சார், ஹாய். ஹாய் பத்ரி.
ஆமா சொல்லுங்க பத்தி எப்படி சார் சொல்லுங்க. இருக்கும் இது நல்லா ஏன் இருக்கு. நம்ம இனிஷியேஷன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கலாம்ல மேக்ஸ் ஏன் பண்ணல தமிழ்நாட்டுல மேக்ஸ் தான் நாளைக்கு ரிலீஸ் ஆக போதே. இன்னும் 2 நாள் விட்டா ஏன் ஃப்ரைடே ரிலீஸுங்க தமிழ்நாட்டுல. 2 நாள்ல வந்திருக்கும் இல்ல காசு வர இல்ல அதுதான் நான் கேட்டேன். நல்லா அப்படிலாம் இருக்கு. அவங்க ஆனா தமிழ்நாட்டுல ஒண்ணும் கிடையாதுங்க. ஹெப்புலின்னு ஒரு ஒரு 2 படம் நாள்ல வர்ற எடுத்துருக்கு. அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல. ஃப்ரைடே தான் கரெக்டா தேட்டர்ஸ் கொடுப்பாங்கல்ல. தேட்டர் ஷெட்யூல் பண்ணோம்ல. சும்மா அவங்க வந்து புதன்கிழமை அந்த மாதிரி ஷெட்யூல் பண்றதுக்கு முடியாது தேட்டருக்காரங்க. ஸோ அதனால அவங்க வந்து ஃப்ரைடே டு ஃப்ரைடே தான் வச்சிருப்பாங்க. இந்த 2 படமும் நல்லா போயிட்டு இருக்கு. ஃப்ரைடே தான். முஃபாசா நல்லா இருக்கு சார். 3D வெர்ஷன் இன்னைக்கு போயிருந்தேன். முஃபாசா நல்லா இருக்கு. ஓகே. யுஏஇ உபேந்திராதும் நல்லா இருக்கு. அது நல்லா இருக்கா? அப்புறம் நல்லா ஓடுதானே யூஏ? அது நல்லா ஓடுது. அதான் பிக்கப் ஆயிருக்கு. பட் இவரு இந்த 5 டே கேப்ல விடக்கூடாதாயிடுச்சு. இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு இவங்களுக்கே தெரியல. இந்த கனடா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியறது இல்ல. 5 நாள் விட்டு நெக்ஸ்ட் வீக் கூட ரிலீஸ் பண்ணிக்கலாம் மேக்ஸ். நல்லா ஓடிட்டு இருந்துச்சு யுஏஇ. இல்ல பத்ரி, பாதி ஸ்கிரீன் எடுத்துட்டானுங்க யூஐ இன்னைக்கு. பாதியில அதான் மோர் சார். தென் அதான் 60% சொல்றது. எடுத்துட்டானுங்க. ஆமா. இப்ப இவரு இப்போ விஜய் படம் ஒரு வாரம் ஆகி வர வாரம் சிவகார்த்திகேயன் படம் எடுத்தா அப்படிதான் ஆகும். இல்ல அது என்ன பண்ண முடியாது. ஸ்கிரீன் கொடுத்தே ஆகணும். நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகுறதுக்கு. 2 ஷோ போட்டிருக்காங்க. கன்னடா தியேட்டர்ஸ்லயே 2 ஷோ போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு வாரம் கேப் கொடுத்திருந்தா இதுக்கு நல்ல படம் கொஞ்சம் பண்ணிருக்கோம். பட் மேக்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கான். அதான் ஹெப்புலின் மாதிரி ஒரு கார்த்திக் சார் ஹெப்புலின்னு ஒரு இதே மாதிரி ஹைப் கொடுத்து ஹெப்புலின்னு ஒரு மொக்க படம் பண்ணாரு. அதே மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். அப்படி இல்ல. அதை விட கொஞ்சம் பரவாயில்ல அவ்வளவுதான். ஓகே ப்ரோ. பெருசா இங்க யாரும் பார்க்க மாட்டாங்க தமிழ்நாட்டுல. அது ரெண்டுமே பார்க்க மாட்டாங்க. யுஏயும் பார்க்க மாட்டாங்க, இது பார்க்க மாட்டாங்க. நான் கன்ஃபார்ம் சொல்றேன். பார்க்க மாட்டோம். இது விடுதலை பார்க்கல சார். இன்னும் பார்க்க முடியல. எல்லா பக்கம் எடுத்துட்டான். அதுக்குள்ள தமிழ் தியேட்டர்ஸ்ல மட்டும் இருக்கு. அது தேடிட்டு போனோம். ஆல் தி பெஸ்ட். போய் பாருங்க. நாளைக்கு பார்த்துட வேண்டியதுதான். எப்படி டெய்லியும் படம் பார்த்துருக்கீங்களா? டெய்லியும் தேட்டருக்கு போயிட்டு படம் பார்த்துருக்கீங்களா? நமக்கு 24th இருந்து 2 வரைக்கும் லீவ் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணிட்டோம்? என்ன வேலை பார்க்குறீங்க? சாஃப்ட்வேரா? சாஃப்ட்வேர்னா அது நம்ம யூஎஸ் கிளைம்ஸ். யூஎஸ்ல இப்போ இங்க இன்சூரன்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி நம்ம யூஎஸ் ஆளுங்களுக்கு பண்றது. விவசாயிகளுக்கு ஹெச்எஸ்ல வேலை அவங்க செய்யற பத்ரி. கிளைம் பண்ணுவாங்க அவங்க. பத்ரி ஹெச்எஸ்ல வேலை பாக்குறீங்க? HGS, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், கண்டுபிடிச்சிட்டு விடுங்க. எல்லாமே பண்ணிட்டேன். 6 வேலை. ஃபர்ஸ்ட் HGS தான். எனக்கு என்ன கார்த்திக் சார் இது ப்ரொடியூசர் வந்துட்டு மேக்ஸுக்கு மேக்சிமமா இவரு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என் டவுட் ஆமா ராக்லைன் கார்த்தி, நான் இருக்கும். கேட்கணுமே, இந்த கலைப்பள்ளி தானு கார்த்தி டைட்டில் கார்ட்லயே வருது. இல்ல அது கலைப்புரியா இருந்தாலும் எப்படி தெரியும். ஆனா என்ன டவுட்னா ராக்லைன் வெங்கடேஷ் தான் ப்ரொடியூசரா இருப்பாரு. அது இவரு மூலியமா அவரு படம் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் தர்ஷன் பக்கம் தான் இவரு. யாரு நம்ம ராக்லைன். அது வந்துட்டு டைரக்டா படம் எடுக்க முடியாம நம்ம கலைப்புலிய வச்சு எடுத்திருக்காரு போல இருக்கு. அவ்வளவுதான். தர்ஷன் கேஸ் எப்போ நடந்தது? கேஸ் இல்ல சார். இப்ப கேஸ் இல்ல சார். அது எப்படின்னா அது அவருக்கும் எப்படின்னா அவங்களுக்கு அவரு 2 பேருக்குமே அவங்க 2 பேருக்கே 10 ஒரு 6-7 வருஷமா பிடிக்காது. தர்ஷனை வச்சு படம் எடுக்கிறவர் வந்து சுத்தி போச்சு எடுக்க கூடாதா? அந்த மாதிரியா? அந்த மாதிரி டைரக்டா எடுக்க முடியாதுன்றதுனால எனக்கு இன்னைக்கு தான் புரிஞ்சிச்சு. ஏன்னா அது அவர் கலைப்புலி எடுத்திருந்தாருன்னா 100% இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருப்பாரு தமிழ்நாட்டுல. இன்னொன்னு அவர் ட்வீட் போடுறாரு, இவர் ட்வீட் போடுறாரு 8 மணிக்கு தேங்க்ஸ்ன்ட்டு. அப்பதான் தெரிஞ்சு ஓகே இது ராக்லைன் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாரு. தெரியல ப்ரோ. அது தமிழ்நாட்டுல இன்னொன்னு இன்னைக்கு ரிலீஸ் பண்ணாலும் தமிழ்நாட்டுல பாக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க. இன்னொன்னு தேட்டர்ஸும் இல்ல. ஃப்ரைடே தான் கரெக்டா இருக்கும். ஃப்ரைடேவே டஃபா தான் இருக்கும். அல்ல ஒரு ஷோ தான் கொடுப்பாங்க இங்க.
கன்னடா வெர்ஷன் ரிலீஸ் பண்ணிக்கலாம்ல. கன்னடா வருஷனமே ரிலீஸ் பண்ணாலும் இங்க பெரிய ரெஸ்பான்ஸ்லாம் இல்லை ப்ரோ. எனக்கு என்னவோ அது கன்ஃபார்மா இது டவுட் அது தெரிய வரும் பின்னாடி. தெரியல. முஃபாசா ஃபுல்லா இருந்துச்சு சார் இன்னைக்கு. எல்லா தியேட்டர் தமிழ் 2Dலயே தமிழ் 2D, தமிழ் 3D, நான் இங்கிலீஷ்ல போனேன், எல்லாத்துலயுமே ஃபுல்லு. முஃபாசா நல்லா போகுது, தமிழ்நாட்டிலயுமே நல்லா பிக்கப் ஆயிடுச்சு முஃபாசா. இவனு தான் சொல்லிட்டு இருந்தானுங்க படம் பார்த்து நல்லா இல்ல, பட் குழந்தைங்க எல்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்ணி பாட்டாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வந்து பார்த்து. இது 3D வெர்ஷன் எப்படின்னா இங்கிலீஷ் படம் விட்டுறாங்க டிசம்பர் டைம்ல. 2 இயர்ஸ் பேக் அவதார் விட்டாங்க. அது எப்படின்னா விட்டுறாங்க, பட் ஃபுல் ஹவுஸ்ஃபுல் ஆயிருச்சு. நல்லா கிறிஸ்மஸ் வந்து பெரிய ரிலீஸ் டேட் அவனுக்கு எல்லாம் இங்கிலீஷ் படத்துங்களுக்கு எப்பவுமே வருஷம் எதனா பெரிய படம் வந்தே வரும். ஏன்னா அவங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி 1 வீக் லீவ் அவங்களுக்கு. டிசம்பர் 24 ஸ்டார்ட் ஆச்சுன்னா இதோட ஜனவரி 2 தான் வேலைக்கு போவானுங்க. வேற யாருக்கு ஸ்பீக்கர்ல கார்த்திக் ப்ரோ சொல்லுங்க. ரெட்ரோ டீச்சர் பாத்தீங்களா, எப்படி இருந்தது? நல்லதா இருந்துச்சு ப்ரோ. பார்த்தோன்னா ஆஹா ஓஹோ அந்த மாதிரிலாம் இல்லை, நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு ரீசெண்ட் டைம்ல எது ஆஹா ஓஹோன்னு இருந்தது நான் சொல்லுங்க. இது இல்லை அவ்வளோதான், இது சொல்லிட்டேன். நல்லா இருந்துச்சு சொன்னீங்க. இது எப்பயுமே ஃபேன் பாய் மாதிரி பேச நினைக்காதீங்க எல்லாரையும். இல்ல நான் சாதாரணமா தான் கேக்குறேன். இப்ப ரீசெண்ட் டைம்ல எது பார்த்து ஆஹா ஓஹோன்னு இந்த மாதிரி நீங்க சொல்லுங்க. இப்ப ரீசெண்டா வந்த டீசர் ஏதாவது சொல்லுங்க, நான் சொல்றேன். இல்ல நான் எதுவும் பாக்குறது இல்ல. நான் சூர்யா படம் தவிர வேற எதுவும் பாக்குறது இல்ல. ஓகே. வீரதீரசுரன் வந்துச்சுல்ல, அது நல்லா இருந்துச்சு. ஆமா கரெக்ட் சார், 100%. அதுக்கு முன்னாடி டீசர் வந்துச்சு, சொல்லுங்க. ரொம்ப மொக்கையா இருந்ததுன்னா விடாமுயற்சி தான். இது டீசர் கணக்கிலே சேர்த்துக்க முடியாதுல்ல நீங்க வந்து. நீ அப்படி பேசுனா எப்படி வரீங்க, அப்படி பேசுனா அப்படி போறீங்க. இது டைட்டில் டீசர் அவ்வளவுதான். டைட்டில் டீசர் ரெட்ரோக்கோ ஒரு வீடியோ. ஆனா அந்த இது விக்ரம் நல்லா இருந்துச்சு, அந்த வீரதீர சூழல். அதுதாங்க நானும் சொன்னேன். நான் சொன்னது இருந்தாலும் நாங்க சொல்றது தனியில. ஓகே. கார்த்திக் சார் சொல்லுங்க பத்ரி. ஹெவியெல்லாம் விடாமுயற்சியில ஹெவியா கலெக்ஷன் ஆகாதுன்னு நினைக்கிறேன். எப்படி என்ன சொல்றீங்க? எது வேணாலும் சொல்லுங்க, உங்க வாயு என்ன வேணாலும் சொல்லுங்க. நான் என்ன இப்ப கொடுத்து விடுறீங்க? அஜி சப்போர்ட் இருந்தா இல்ல. நான் சொல்றது என்னன்னா படம் எடுத்திருக்கிற விதம் இங்கிலீஷ் மூவி மாதிரி இருக்குல்ல, அதனால சொல்றேன். பாதி வேற எர்கிட போறானுங்க அஜித் ஃபேன்ஸ். கடரம் கொண்டாடெல்லாம் எவ்வளவு நல்லா எடுத்திருந்தாரு படம். அது கமல் அதெல்லாம் அது என்ன படம் என்ன எடுத்தாலும் நம்ம ஆடியன்ஸுக்கு தகுந்த மாதிரி எடுத்தா தானே படம். நீங்க எவ்வளவு நல்லா எடுத்தா தானே நீங்க ஓட விட மாட்டேங்கிறீங்கல்ல, அப்புறம் என்ன பண்ண முடியும்? எந்த படம் ஓட முடியல? எல்லாமே ஓடுது. இவங்க இப்ப சொன்னாரு யாரு, நம்ம சந்தோஷ் யாரு, அவர் அண்ணாத்தையே 200 கோடி பண்ணிச்சுன்னா அது மாதிரி படம் எப்படி எடுத்தாலும் ஓடிடுது. ஆனா எப்படி எடுக்கிறோன்றது அவ்வளவுதான். இல்ல ப்ரோ, ஓடுறது எல்லா படமும் தான் ஓடுது. அப்புறம் நீங்க வந்துட்டு இந்த போடுவீங்களா கதையை டீகோட் பண்ணி ஏதாவது பேசுவீங்களா, அதுதானே எரிச்ச வருது. இல்ல என்னன்னா ட்ரெய்லரு ஒரு இது சீரியல்ல வர இல்ல ப்ரோ, ட்ரெய்லரு அதுல என்ன எடுத்தாங்களோ அதைத்தானே கட் பண்ணி போட முடியும், வேற என்ன பண்ண முடியும் சார்? கொஞ்சம் அதுக்குன்ட்டு கொஞ்சம் ஒரு அந்த ப்ரோ இது டீசர் ட்ரெய்லர் வரும்ல, ட்ரெய்லர் பாருங்க, ட்ரெய்லர் படத்தை பாருங்க, படமும் பிடிக்காட்டி விட்டுருங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும். பேரு பழைய படத்துல வர பேர் மாதிரியே போடுவாங்க. அதுக்குன்னு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுத்தா நானே பண்ணி விட்டுருவேன் எடிட்டிங்கு.
என்னது ப்ரோ பேரு அந்த டைட்டில் இதா? பேரு எல்லாரும் பேரு அப்படிதான் வருது. நீங்க ஒரு ப்ரோ சந்திரமுகி ஒண்ணும் இல்ல, ஒரு 10 நிமிஷம் எடுத்துட்டு ஒன்னு போட்டு கொண்டு வாங்க, நல்லா இருக்கான்னு பாப்போம். எதுல இல்ல சொல்றீங்க பத்ரி? எது எந்த பேர் சொல்றீங்க? விடாமுச்சி டீசர் சார். டைட்டில் இது சொல்றாரு கார்த்தி. டிசைன் பேருங்க சொல்றாரு போடுறாங்க கார்த்தி. பாருங்க, பேருங்க போடுறாங்க பாருங்க. நம்ம அந்த 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 டைட்டில் டிசைனை தானே சொல்றீங்க? அது சீரியல்ல கூட அதை விட நல்லா போடுறாங்க. அதான் ப்ரோ, நீங்க வந்து இந்த விஜய் மாதிரி மேல தானே இம்போர்ட்ஸ்லாம் வன்மை வந்து தூக்கிட்டு லைக்கா இருந்தீங்க. போய் இப்ப என்ன அஜித் சொல்லணும் மேல இந்த மாதிரி. கட்டுறீங்க? வன்மையில அஜித் ஃபேன் தான் நம்ம அதுக்கிட்ட உண்மை சொல்லாம இருந்தா என்ன பேச முடியும்? ப்ரோ உண்மை அதுதான். அந்த டைட்டில் ஃபாண்ட் பாத்தீங்கன்னா அது என்ன நாளைக்கு ஒரு பசில் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த கதையுமே ஒரு பசில் மாதிரி தானே சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன பசில் மாதிரி. தூங்கவனம் படம் எல்லாம் பாத்திருக்கீங்களா? அது எதுக்கு ப்ரோ பார்க்கணும்? ஏன் அது எதுக்கு பார்க்கணும்? எனக்கு பிடிக்காது, நான் பார்க்கல. அது எதுக்கு பார்க்கணும்? அந்த படத்துக்கு 10% கூட வராது படம், இது தெரியுமா? அப்படி பேசினா அப்படிதான் 10% கூட வராது. தூங்கவனம் பார்த்துட்டு விடாமுயற்சி பாருங்க, 10% வராது. ஆனா வேதாளம் வந்துட்டு 10% அது வராது, அது ஒரு விஷயம். வேதாளம் வந்துட்டு அதை பீட் பண்ணிச்சு தூங்காவனம். சரி விடுங்க ப்ரோ, உங்க தூங்காவனம் 10% கூட, தூங்காவனம் 10% விடாமுயற்சி வராது. இப்ப கூட கேம் சேஞ்சர் எப்படி இருக்கும் சார்? அதான் சார் காமெடியா இருக்கு. இங்க வேற இங்க தெலுங்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இருக்கிறாங்க. ஐயோ சாமி, அது என்ன ஆகுது என்ன ஆகுதுன்னு தெரியல. படத்துக்கு எவ்வளவு ப்ரோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு? இருங்க வேணும். கேம் சேஞ்சரே சொல்ல அதுக்குள்ள பாளைய படத்தை பத்தி கேம் சேஞ்சர் God of பாளைய மேல கை வச்சா யாரா இருந்தாலும் மன்னிச்சு விட மாட்டோம். கார்த்திக் சார், நான் சொன்ன மாதிரி பாளையா பிளாக் பஸ்டர் தானங்க. இதுல கேள்வி பாளைய படம் எப்படி இருக்கும்னு இல்ல ப்ரோ, ஒரு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இந்த இது மாதிரி கேள்வியே கிடையாது. பாளையா பிளாக் பஸ்டர் தான், அவ்வளவுதான். எப்படி இருந்தாலும் ஓடும். ஒரு 100 கோடி கொடுத்துரும் அப்படின்றீங்களா? ஆமா அவ்வளவுதான். எப்படி சார் 100 கோடி 200 கோடி மேலே தராரு. ஏன் 200 கோடி? 200 கோடி பிக்ஸ் ஆகி 3 படம் ஆச்சு வருது. இல்ல பாளையா படம் என்ன படம் ப்ரோ வருது? டாக்கு மகாராஜ். இன்னைக்கு தான் பார்த்தேன் அந்த போஸ்டர். தமிழ்ல வருதா ப்ரோ? என்ன தமிழ்ல வராதுங்க. என்ன பத்ரி, நானே கேம் சேஞ்சர் எப்படி இருக்கும்? கேம் சேஞ்சர் வந்துட்டு 300 crores தான் சார். அது முக்கிய முன்னேறி எப்படியோ பண்ணி ஆல்ட்ரேஷன் பண்ணி அப்படி பண்ணி நீங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணா அப்படி முக்கிய முன்னேறி 300 கோடி தாண்டினா அவன் இப்போ அவரு கொஞ்சம் நார்த் இந்தியால வேற இதாயிட்டுக்கிறாரு. ஆனா அவனுங்களுக்கு இது பிடிக்காது. பாட்டெல்லாம் பார்க்கலாம் ப்ரோ, இல்ல டிவில போட்டுக்கலாம். அந்த படத்துக்கு யாருன்னா ஃப்ரீயா கூப்பிட்டா கூட போகணுன்ற எண்ணமே வரல இப்ப வரைக்கும் அந்த படத்துக்கு. நார்த் இந்தியன்ஸ் புரியாது. சங்கர் வந்துட்டு நம்ம அத முதல்வர் மாதிரி கொஞ்சம் ட்விஸ்ட் கிஸ்ட் வச்சிருப்பாரு. அது அவனுங்களுக்கு புரியாது. ஒரு ஆந்திரால ஒரு 100 கோடி, தமிழ்ல ஒரு 30 கோடி இப்படியே கலெக்ட் பண்ணி அப்படியே எல்லாம் பண்ணி ஒரு 300 கோடி. முதல்வனே கொஞ்சம் கிரிஞ்சு தாங்க. சிஎம் வந்து ஃபைட் எல்லாம் போட்டுட்டு இருப்பாரு, பஸ் மேல ஏறி போன்ல பேசிட்டு இருப்பாரு. எல்லார்ட்டையும் வந்து பெப்சி உமா மாதிரி போன் பண்ணி உங்க வீட்டுல என்ன பிரச்சனை, உங்க வீட்டுல என்ன பிரச்சனை. அன்னைக்கு பார்க்கும்போது ஆடியன்ஸ் வந்து அதை ஏத்துக்கிட்டாங்க. ஆனா ஹிந்தியில ஏத்துக்கல. அது நான் 8ஆம் கிளாஸ் படிக்கிறேன் சார். அப்பவே கியூல நின்று பார்த்த படம் அது ஊர்வசியில. அப்போ அந்த படம் நல்லா இருந்துச்சு. 2 இயர்ஸ் விட்டு நாயக்கன் எடுத்தான். ஒண்ணு கூட ஒரு ஓடவே இல்ல. அந்த ஊர்வசின்ற தியேட்டர் இடிச்சிட்டாங்க ப்ரோ. இப்ப ஊர்வசி இடிச்சிட்டாங்களா? அட பாவிங்களா, இப்பதான் படம் பார்த்துட்டு வந்தேன். இல்ல ப்ரோ, ஏதோ பெங்களூர்ல ஏதோ ஒரு தியேட்டர்னு சொன்னாங்க. ஏதோ ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் இடிச்சிட்டாங்க. அதெல்லாம் 15 வருஷத்துக்கு முன்னாடியே டம்மி தியேட்டர் ஆயிடுச்சு சார். இப்பதான் அது இடிக்கிறாங்க. இன்னும் இடிக்கல, இப்ப கூட ஓடிங்குது. ஆனா இது விடுதலை வர இடிச்சிருவாங்க. என்ன வர இடிச்சிருவாங்களா? எனக்கு புரியலையே. அதான் ஒரு பொங்கல் கழிச்சு இடிச்சிருவாங்க சார். பொங்கலுக்கு ஒரு நல்ல படம் போட்டு கலெக்ஷன் ஆனா ஆகாட்டி என்ன படம் போடலாம்? இல்ல, அது படம் தியேட்டர் வந்து இடிச்சிருவாங்க கன்ஃபார்ம். அது கொஞ்சம் இழுக்குறாங்க, அவ்வளவுதான். மூடுற வரைக்கும் கொஞ்சம் எந்த ஒரு படம் போட்டு ஓட்டலாம். டாக்கு மகாராஜ் எப்படி இருக்கும் பத்ரி? டாக்கு மகராஜ் 300 கோடி கன்ஃபார்ம் பண்ணி அப்படியே
எல்லாம் 250 வந்துக்கிறாரு நம்ம ஆளு. ஆனா இது நல்லா ஓடும் சார். இது என்னது, அது ஒரு 100 கோடி மேல பண்ணோம் சிவுந்து வெங்கடேஷ். அது எனக்கு நம்ம சிவகார்த்திகேயன் படம் ரீமேக்கா என்ன படம்? வெங்கடேஷ் வந்துட்டு நான் சிவகார்த்திகேயன் படம் ரீமேக்குன்னு நினைக்கிறேன். அதான் சன் பிக்சர்ஸ் பண்ணாங்களேடா அது. நான் நம்ம நம்ம வீட்டு வீட்டு பிள்ளை. ஆமா ஆமா அது இருக்கோன்ட்டு எனக்கு ஒரு இது. இதெல்லாம் யோசிக்க மாட்டீங்களா நீங்கெல்லாம்? நானே இப்போ படம் பாக்குறவங்களும் யோசிக்கிறேன். அப்படிதான் இருக்கு சார் அது. ஐஸ்வர்யா அவங்க கேர்ள் ஃபிரெண்ட் மாதிரி, இது தங்கச்சி மாதிரி. அது படம், அந்த படம், அது 2 பேரும் கிளாஷ். அது அவங்களுக்கு தெலுங்குல கேம் சேஞ்சர் வேற வருது. கேம் சேஞ்சர் அந்த ஏதோ ஒரு பேட்ட படம் கூட ஒரு படம் வந்துச்சு. அந்த மாதிரி ஃபிளாப் கீப் ஆயிடுச்சுன்னா சங்கர் எங்க போவாரு? பேட்டை கூட என்ன படம் வந்துச்சு? பேட்ட கூட விசுவாசம் தான் வந்தது. அது 50 என்ன கோடி கூட ஃபிளாப்பா? ஆகல அந்த படம். டேட்டோ கீட்டோ எல்லாம் போட்டுன்னு ஒரு ராமா ஷாமா என்னவோ போடுவானே, ஏதோ ஒரு டேட்டோ போட்டுன்னு வருவான் சார் சாமிச்சரன்னு. படம் அட்டர் ஃபிளாப் ஆயிடுச்சு. ஆமா, வினய விதிய வினய் விஜய் ராமான்ட்டு. ஆனா அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா சங்கரை பார்த்து தான் பேஜாராகுது. அவருக்கு அவருக்கு அவர் கண்ணுல அஜித், விஜய் கொடுக்க மாட்டார் விடுவா, அது கன்ஃபார்மு. அஜித், சூர்யா, விக்ரமெல்லாம் தெரியுது இல்லையான்ட்டு இருக்கு. ஏற்கனவே நம்ம சிவாட் லாக்கா இப்பதான் வெளில வந்திருக்கோம். வேணாம் ப்ரோ, வேணாம் ப்ரோ. அட்லீஸ்ட் ஒரு சிவகார்த்திகேயன் கொடுக்கல. அவர் இப்பதாங்க வளர்ந்து வராரு. அவர் மேல உங்களுக்கு காண்டு. இப்பதான் வளர்ந்து வராரு சிவகார்த்திகேயன். எங்க கிட்ட அனுப்பிடுங்கப்பா, நம்ம தாராளமா ஏத்துக்கிறோம். இவ்வளவு பெரிய டைரக்டர் சங்கர், இவ்வளவு பெரிய டைரக்டர் ஒரு சூர்யாக்கு ஒரு படம் தரலாம்னு நினைக்கலையா? அது சங்கருக்கே பிரச்சனையா முடிஞ்சிடும். அது அவங்களுக்கு எப்படி தெரியுமா சார், ஒரு இதாயிடு, ஈகோ கிளாஷ் ஆயிடுது. நம்மளை விட ஒரு ராஜமௌழி போயிட்டாரு. இது அந்த மாதிரி நெஞ்சு ஒரு 3 படம் ஃபிளாப் பண்ணிட்டாரு இவரு. திடீர் எப்படி ஜெயிச்சு வரணும்னு நினைக்க மாட்டேன்றாரு. அவரு போயிட்டாரே, நம்ம அப்படியே சீக்கிரம் போறோம்னு நினைக்கிறாரு. அது ஆக முடியாதது. அவரே அலகுல்தான் தான் போனாரு பாகுபலியில. கார்த்தி ப்ரோ, உதயபத்ரி இந்தியன் 3ல ஹிட் கார்த்தி ப்ரோ கூட மேல வராரு ஒரு. சொல்லுங்க. அந்த ஏதோ 85 crores ஏதோ அந்த சாங்க்கு மட்டுமே எடுத்தாங்க. எல்லா 4 சாங் சொன்னாங்க. 90 crores. ஓ 90. அது உண்மையா ப்ரோ இல்ல சும்மா? இருக்கும் உண்மைதான். அது அது ஏன் ப்ரோ இன்னும் அவர் இன்னும் நினைக்கிறாரு இவங்க எல்லாம் பாட்டவே வந்து அது ரொம்ப இதா பாப்பாங்க அப்படி இப்படின்னு நினைக்கிறாரா? இல்லாட்டி என்ன? அவர் அப்படி நினைக்கிறாருங்க. என்ன பண்றது? யார் சொல்றது? 3 இயர்ஸ், அவர் ஒரு 5 இயர்ஸ் பேக்ல இருக்காரு. அது அவருக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன அதிகமா பார்த்தாங்க? இல்ல, அது ஸ்டோரி அப்போ ஓகே இருக்கு இல்லையா? அது என்னன்னா அவரு அப்படி ஓகே ஆயிட்ட பிறகு அவர் நினைச்ச மாதிரி தான் எடுக்க முடியும். இப்ப இந்த படம் எடுத்த பிறகு அவருக்கே புத்தி வரும். வேல்பாரியே எடுக்க மாட்டாரு. அல்ல அவரு என்னது வேல்பாரி எடுக்க மாட்டாரு இல்ல பத்ரி, வேல்பாரி எடுக்க விட மாட்டாங்க. பட்ஜெட் யார் தருவாங்க? அபரிஜித் அவரு கொஞ்சம் கூட அறிவா இல்ல. அது என்னது அபரிஜித் 2 எடுக்கிற பதில் ஹிந்தில அதே அன்னியன் 2 தமிழ்ல எடுத்தாவே எங்கேயோ போயிடுமே படம். இப்ப எவ்வளவு சோசியல் காசஸ் எப்படி ஜாஸ்தியா இருக்கு. ரோட்ல ரேப் பண்றாங்க, அந்த மாதிரி சீன் எல்லாம் அந்த ரோட்ல ரேப் பண்ற சீன் எல்லாம் போட்டாங்க. விக்ரமோட கெரியர்ல அப்போ வந்து இல்ல ஆக்சுவலா அப்ப எடுத்த மாதிரிலாம் இப்ப எடுத்தீங்கன்னா கிரிஞ்சு தான் ஆகும் மக்கள்கிட்ட. நீங்க ரோட்ல வந்து டிராபிக்ல வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு போறவன் இவன் எல்லாம் பிடிச்சி கொலை பண்ணுவேன், சும்மா இருக்கவனை கொலை பண்ணுவேன் அப்படிலாம் சொன்னீங்கன்னா நானும் அது யோசிச்சேன். அந்த மாதிரி வேணாம், ரேப் பண்ணிடுது எவ்வளவு விஷயம் இருக்கு இந்த டைம்ல. அதுதான் இந்தியன் 2ல கொஞ்சம் ட்ரை பண்ணிருப்பார்ல, எதுவுமே நமக்கு தான் கனெக்ட் ஆகலையே. இந்தியன் 2 வாய்ஸே கனெக்ட் ஆகல. அன்னியன் 2 எடுக்கிற ரிஸ்க் எல்லாம் எடுக்கவே தேவையில்ல என்ன கேட்டா. நீங்க அது இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். இல்லங்க, அன்னியன் 2ன்றது ஒரு நல்ல கான்செப்ட் தான், கொஞ்சம் அப்டேட் பண்ணணும். அந்த சிட்டிசன் படத்துல வர மாதிரி கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். அன்னியன் 2 எடுத்தா அவரு பிரகாரம் ஓடும். ஏன்னா எவ்வளவு விஷயம் இருக்கு. இப்போ வந்திருக்க புது விஷயமே
கண்ணு முன்னாடி ஏமாத்துறாங்க எல்லாருமே. அது கூட பண்ணலாம். ஆனா அந்த கருட புராணம் எடுத்துட்டு வந்து ஆவாது. கார்த்திக் சார் எங்கேயும் வெக்கேஷன் போலியா நியூ இயருக்கு? போறேனே சேலத்துக்கு. சேலம் சொந்த ஊருக்கு. சன்பர்ன் நடக்குதா ப்ரோ? ஏன்னா 31ஆம் தேதி வரேன் நான். வாங்க. ஏற்காடு நானா? ஏற்காடு. நான் அது ஏற்காடா? ஓகே ஓகே. போய் என்ஜாய் பண்ணுங்க வாங்க. வேற இருக்குங்க ஸ்பீக்கர்ல. அந்த ஐடென்டிஃபைன்னு ஒரு டீசர் ஒன்று வந்துச்சுல bro, பாத்தீங்களா? பார்க்கலங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே, வேற யார் இருக்குங்க ஸ்பீக்கர்ல? ஐயப்பா ஸ்பீக்கர் மாத்தி கொடு. ப்ரோ சேலம்ல எங்க? சேலம் அஸ்தம்பட்டி கிட்ட ப்ரோ. அஸ்தம்பட்டி கிட்ட. ஓகே ஓகே ப்ரோ. சேலம்ல எது ப்ரோ நல்ல தியேட்டர் பாக்குறதுக்கு? சவுண்ட் இப்போ ப்ரொஜெக்ஷன் வைஸ். இப்போ இந்த ராக்ஸ்னு ஒன்று ஓப்பன் ஆயிருக்கு. அது ஒரு நல்ல தேட்டர். ஆமா. அதுக்கப்புறம் எஸ்பிஆர். இந்த அதுக்கப்புறம் ஆஸ்கர். ஏஆர்எஸ் இது. ஏஆர்எஸ்லாம் மொக்குங்க. ஃபர்ஸ்ட் இல்ல ராக்ஸ், அது அப்புறம் நிறைய பேர் எஸ்பிஆர், ஏதோ அப்புறம் செலிப்ரேஷனுக்கு ஆஸ்கர். அப்படி இப்படி போடுறாங்களே, அதான் கேட்குறேன். அது க்ரௌடு கொஞ்சம் அதிகமாக சேரும். அது அகாமடேஷன் அதிகம். ஸோ ஒரு 2000 பேர் 2500 பேர் படம் பார்க்குற மாதிரியே இருக்கும். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கும். பெரிய ரோடு இருக்கிறதுனால அங்கே செலிப்ரேஷனுக்குலாம் ஓகே. சவுண்ட் எதுவும் சரி கொஞ்சம் இருக்காதா ப்ரோ? எதுவுமே சரி இருக்கு. சீட்டு, சவுண்டு, ஸ்க்ரீனு எல்லாமே முக்கியம் இருக்கும். வணக்கம் கார்த்தி ப்ரோ. ஐயப்பன், வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் கிவிங் வணக்கம். ஸ்பீக். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு பேசி. நான் ஆந்திரா பாலிடிக்ஸ் ஒரு நாள் பேசினோமே, நம்ம நைட்டு உட்காந்து நம்ம 2 பேரும் மட்டும். ஆமாம்மா சொல்லுங்க. அதான் பாலையை எப்படியாவது ஜெயிக்க வச்சிருங்கன்னு சொன்னீங்க. பழைய படம் ஈஸியாக ஓடிடல ப்ரோ. எப்படி பார்த்தாலும் மாசா இருக்கும். ஆனா கேம் சேஞ்சர் லைட்டா பில்டப் ஆகுது ப்ரோ. தெரியல. ஆனா இங்க ஃபேன்ஸே வந்து விட்டுட்டாங்க. அதுக்கு அடுத்து வர படம் இருக்குல்ல, இந்த உப்பனா விஜய் சேதுபதி நடிச்சாரு, வில்லனா ஒரு படம் நடிச்சாரு இல்ல, உப்பனா அப்படின்னு. ஆமா ஆமா. அந்த டைரக்டர் கூட அடுத்து ஸ்போர்ட்ஸ் டிராமா மாதிரி பண்ணிட்டு இருக்காரு ராம் சரண். ஏன் கேம் சேஞ்சர் வந்து ராம் சரண் ஃபேன்ஸே வந்து பெருசா எடுத்துக்கல, என்ன காரணம்? அதான் அவங்க பெருசா அண்ட் மோர் ஒரு இந்தியன் 2 ரிசல்ட்டால. இந்தியன் 2 பார்ட் 3னா எப்படி கார்த்தி சப்போர்ட் பண்ணுவாங்க? என்ன கார்த்தி? ஏங்க இந்தியன் 2 வேறங்க, அது வேற லாங்குவேஜ் படம். ராம் சரண் வந்து RRRக்கு அடுத்த படம் அது வந்து எடுக்கிறாங்கன்னு அது அப்படித்தானே பார்ப்போம். இப்போ நீங்க வந்து வாரிசு பார்க்கும்போது என்ன நினைக்கிறீங்க? முன்னாடி படம் என்ன ஆச்சு, வம்சி இதை அப்படியே பார்த்து பார்க்குறீங்க? அதெல்லாம் கிடையாது. இல்ல அது வரைக்கும் வந்த எல்லா ப்ரொடக்ஷன் ப்ரொமோஷன் மெட்டீரியல் கூட எதுவுமே சிங்க் ஆகல கார்த்தி. அது கூட ஒரு ரீசனா இருக்கலாம். சேவிங் கிரேஸ் வந்து பார்க்கணும் என்னன்னு. இப்ப இவர் கார்த்திக் சுப்பராஜ் கொடுத்து, ஏன்னா வந்துட்டு இப்ப வரலையும் வந்துட்டு இவர் ரைட்டர் சுஜாதாக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் அவருக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. கரெக்டா? கண்டென்ட் அவருக்கு மட்டும் பிரச்சனை தாங்க, அது யாருக்கும் புரியுமா? அப்பயே பிரச்சனை தாங்க. அப்போ வந்து கொஞ்சம் கமர்ஷியலா பண்ணிட்டு இருந்தாரு. அது இப்போ முதல்வனோட கதைலாம் இப்ப யோசிச்சு பாத்தீங்கன்னு இல்ல. அப்ப அவரு ஃபோக்கஸ் ஃபுல்லா மேக்கிங் மேல இருக்கும். இப்ப நீங்க எந்திரனுக்கே வந்துட்டு அவரு தவறதுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவரை மாதிரி படம் எடுக்கிறதுக்கு டைரக்டர்ஸ் இல்ல. ஓகேவா? மேக்கிங்ல வச்சு அவர் பெரிய மாசா காமிச்சிட்டு இருந்தாரு. அங்கேயுமே அங்கங்க இல்ல கார்த்தி, அந்த காலத்துல எல்லாம் நல்லா தான் எடுத்திருந்தாரு. ரைட்டிங் சிவாஜி அதெல்லாம் கூட அந்த டே அண்ட் ஏஜ்க்கு நல்லா ஓடிச்சு, நல்லா சிங்க் ஆச்சு. பட் நீங்க சொல்ற இப்ப அவுடேட்டட் ஆயிட்டாரு, அவ்வளவுதான். அப்படின்னு இல்ல, ரைட்டிங் வைஸ் நான் சொல்றது கண்டிப்பா. இது வந்து எந்திரன் ஸ்டோரியை வந்து எங்க மாமா சொல்லுவாங்க, அது 86ல ஒரு மந்த்லி வீக்லி மேகசின்ல எண்ணினி எந்திரா அப்படின்னு ஒரு இவர் சுஜாதா சாரோட
ஐ மீன் சீரிஸ் மாதிரி வருமா, எவ்ரி வீக் வருமா. அப்போ அதுலேருந்து உருவான ஐடியா. ஸோ அவருக்கு கண்டென்ட் வைஸ் அப்போ பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ என்னன்னா ஒரு ஸ்ட்ராங் ரைட்டிங் இருந்துச்சுன்னா அவரெல்லாம் இத மைண்ட்ல இருந்து எடுத்துட்டு அவர் மேக்கிங்ல செம்மையா கலக்குவார். இல்லங்க அதெல்லாம் கார்த்தி ப்ரோ, போச்சுங்க அந்த காலம்லாம். இப்பெல்லாம் ஸ்ட்ராங் ரைட்டிங் இருந்தா கூட ஒரு பாலையா படம் 100 தமிழ்ல கோடி வருதா? வச்சு பாட்டு தான் ஆஹா, எடுப்பாருங்க அவரு. தமிழ்ல வருதா ப்ரோ பாலையா படம்? இல்ல இல்ல இல்ல, வெறும் தெலுங்கு தான் அது வந்து. டாக்கு ஓ, மகாராஜ் தெலுங்கு. இல்ல இங்க ரிலீஸ் ஆகுதா? ரிலீஸ் ஆகும், தமிழ்ல ரிலீஸ் ஆகும் கண்டிப்பா. ஓகே. அப்புறம் கார்த்தி, வேற என்ன? சொல்லுங்க ப்ரோ. இல்ல கார்த்தி, அன்னைக்கு ஜூன் 24 தான் வந்து அழுகாததுன்னுதான் குறை. ஒரு மாதிரி இருந்தது. ஆனா இருக்கு. ரெண்டு டபுள் ஹைப்பு. படத்துல எப்படி ஹீரோ கீழே விழுந்தோடனே படையப்பால ஊஞ்சல் சீன் இருக்கும்ல, ஆமா. அந்த மாதிரி ஒரு கிக் வந்தது மகாராஷ்டிரா ஹரியானா. அதுக்கப்புறம் ஓ அது சொல்றீங்களா? அது எப்பயுமே ஆமா இருக்கிறது ஆமா தானே. ஆமா. என்ன ராபின்சன்? கார்த்தி வேலு நாச்சியார் வேற ராபின்சன் போட்டிருக்காங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ்ண்ணா. ஜாலியாக என்ஜாய் பண்ணீங்களா? ஆமா மறந்துட்டேன். ராபின்சன் ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ் ப்ரோ. அவன் அதெல்லாம் எங்க வரல. அபி கேட்காரு அவன் ஹாப்பி அவன் அவன் கிறிஸ்மஸ் டிவிக்கே மேல வன்மத்தை கேட்க வந்துட்டான் ஆல்ரெடி. நேத்து இந்த ஐயப்பன் பேசலாம்னு சொன்னேன். மேரி அண்ணா கிறிஸ்மஸ். இங்க நான் சாண்டா கேட்கலாம் கிஃப்ட் அனுப்பிவிடலாம். கொடுத்தாரா? நான் துபாயில இருந்து கேக் அனுப்பிடலாம். எங்க நீ கேக் வந்தா பிஸ்தா வேணும் வாயில கேக்குற? வாயில பிஸ்தா அடைக்கலையா கொடுத்தா உள்ள இன்னும் போயிருப்பது பிஸ்தா மட்டும் வன்மம். கொடுக்குற, டேட்ஸ் கத்தரல கேக்குற. சரி வா அதனால வா எல்லாம் சாண்டா சேர்த்து கிஃப்ட் ஒண்ணு கொடுத்தாரா? அனுப்பிச்சிரும் ஐயப்பனுக்கு. சொல்லியா? ராபின் சரி ப்ரோ, வந்துட்டு சொல்ல சாண்டா வேண்டியது கிஃப்ட் சொல்லிடு. கொடுத்தாரா? டிவிக்கே மேல வன்மத்தை கேட்கறது தானே வந்த. அதுக்கு ஆரம்பி வை ஆரம்பிச்சு வை இல்லையா? ராபின்சன். என்ன என்ன இல்ல, ஒருத்தர் வந்தார் அந்த தாமரையா இந்த ஒருத்தர். தாமரை. இல்ல அவர் வந்து அந்த பாலிடிக்ஸ் பேச வந்தாரு. சரி அவர்கிட்ட கேட்கலாம். கார்த்தி கிட்ட கேட்டா கார்த்தி வந்து பிஜேபி சப்போர்ட்டர்னால காமன் ஆமா ஆமா பீப்புள் இல்லன்னா அவரும் பிஜேபி சப்போர்டர் தாயா. வேற ஸ்டேட் பிஜேபி சப்போர்ட்டர்ல, அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அப்படி அப்படி விழுத்திடுவோம். புரியுதா? சொல்லுங்க ராபின்சன், சொல்லுங்க. நீங்களே சொல்லிக்கோங்க. அது இந்த போட்டோ நாங்க அடிக்கடி வச்சு பண்றது என்ன நினைக்கிறீங்க நீங்க? வேணா வாய் கொடுத்து மாட்டிக்காதீங்க. வேணா அதான் இல்ல இல்ல உஷாரா இல்ல இருங்க. இல்ல ஆமா. ஆமா ஆமா, நம்ம அடுத்து தெரியல நாளைக்கு எப்படி ஆகும். இல்ல ஆக்சுவலி கார்த்தி எல்லாருமே இப்ப ஒன்னா வந்து வேலு நாச்சியாரு, ஒண்ணு சேர்ந்துட்டா. பெரியாரு, அப்புறம் 3 பேருக்கு இது இது நடந்தது. நீ யாரும் ஒருத்தர் பெண்டிங் அந்த இதுல இவரு இருக்கிறாரு நினைக்கிறேன்ல. யாரு பெண்டிங்? அம்பேத்கர் வச்சு அண்ணா முடிச்சாச்சு அண்ணா நினைக்கிறேன். அண்ணா இருக்காங்க. அண்ணா 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 இது இருக்கு. அண்ணா இல்ல, காமராஜர். காமராஜர் இருக்கா? காமராஜர் சரி ஓகேங்க. காமராஜர், வேலு நாச்சியார். ஓகே. இல்லைங்க இப்ப வேலு நாச்சியார், அப்புறம் பெரியார் இது முடிச்சாங்க. அப்புறம் அது மாதிரி இந்த மூணு இது முடிச்சிருக்காங்க இப்ப. எம்ஜிஆர் சைடு வரலையா ப்ரோ? அதான் இல்ல கார்த்தி, ராபின்சன் எம்ஜிஆர் ஏன் இவர் வந்து சொல்லல? ஒருவேளை இவரு எம்ஜிஆர் சப்போர்ட் பண்ணாருன்னா இந்த ஏடிஎம்கே அலைஸ் வந்துரும் அப்படின்னு நினைக்கிறாரா? அது படத்துல மட்டும் தான் எம்ஜிஆர் சப்போர்ட் பண்ணுவாரு. எடப்பாடி லைவ்ல மாநாட்டுல சொன்னார்ல. மாநாட்டுல எம்ஜிஆர், என்டிஆர் இவங்களாம் கூத்தாடிதான், இவங்கெல்லாம் சிஎம் ஆகலையா, நாட்டை ஆளலையா. மாநாட்டுல சொன்னாரு. பட் ஆனா அவரோட ஈவன் நினைவு நாளாம் தானே சரி, அதை வந்து அவர் வந்து ஒரு ட்வீட்டா கூட ரொம்ப போடுறாருன்னு தெரியல. ஒருவேளை அது வந்து அதை போட்டோம்னா அதை இப்போதைக்கு இப்போ கரண்ட் அட் பிரசன்ட் ஏடிஎம்கே தானே அவங்களோட மெயினான இது. அவங்க தானே அவங்களோட எதுல இன்னும் ஒரு 4 days 5 days தான் இது புரட்சி தலைவர் இது வருது. போடுறாரா இல்லையா பாத்துக்கலாம் விடுங்க. பத்ரி ப்ரோ 4 daysல 4 days எம்ஜிஆர் வரும். இதுக்குதான் 30% எம்ஜிஆர் தான் போடுறாரா நேத்தே இல்லையா முடிஞ்சு போச்சு.
முடிஞ்சிருச்சுங்க. என்னங்க நீங்க டென்த் நான் கூட முடிஞ்சு போச்சு பத்ரி. நினைச்சிட்டு மேபி இருந்தேன். ஜான் 17th பர்த்டே சொல்லுவா. பர்த்டே ஜான் 17th அது சாரி சார், சொல்றாரு. சாரி. எனக்கு தெரியாது, பத்ரி அவ்வளவு ப்ரோ. தெரியாது. டிசம்பர் 31 நினைச்சேன் நானு. இல்ல 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 இது முடிஞ்சிருச்சு. ஆனா ஜான் 17th வருது. அவரு பிறந்த நாள் நினைக்கிறேன். இஃப் ஐம் இல்ல நாட் ராங். போட மாட்டார்னு நினைக்கிறேன் ஒரு எம்ஜிஆருக்கு. முடிஞ்சு போட்டாருன்னா ஒரு இது சார்ந்ததா வந்துரும்னு நினைக்கிறேன். இல்ல சார், எப்படி சார் அது அப்போ எனக்கு எப்படி ஒரு புரியல, ஒரு எனக்கு ஒரு 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 வருஷத்துல சேஞ்ச் ஏன்னா ஆகுறது எப்படிதான் இப்ப நம்புறாங்கன்னு பிஜேபியில தெரியல. அண்ணாமலை போட்டிருக்காரு எம்ஜிஆருக்கு விஷ் பண்ணி போட்டிருக்காரு. அப்ப என்ன ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியா? அத நீ நம்ம அண்ணாமலை தான் அதுக்கு நீங்க கேட்கணும். எடப்பாடி அண்ணாமலை வந்து இப்ப எல்லாத்தையும் தான் ஈவன் வந்து இந்த நம்ம அம்பேத்கர் கூட தான் அவர் சொல்றாரு. அவர் சப்போர்ட் பண்ணி தான் பேசுறாரு. அதுக்கு என்ன சொல்லுவேன்? அவர் வந்து அது அதுக்காக அது சார், சொல்றேன், வந்து அவர் அவங்க அம்பேத்கர் வந்து சப்போர்ட் அவர் வந்து பண்றோம். அவங்களை இல்ல மதிக்கிறாங்க, இல்ல அவங்களோட அவர் ஐடியாலஜி மதிக்கிறாங்க. அவ்வளவுதான், அவ்வளவுதான், தப்பு இல்ல. இப்ப இவர் வந்து அதை அவரை கன்சிடர் பண்றது இல்ல, நம்ம எடுத்துக்க வேண்டியதான். பத்ரி ப்ரோ, நீங்க ஷாருக் கான் ஃபேனா? நான் தலைவர் ஃபேன் சார். இல்ல உங்க இதுல வச்சிருந்தீங்க. ஐயப்பா பேபி ஜான் பாத்தியா இல்லையா? இப்படி உள்ள யாரும் உள்ள போய் பாருங்க, தலைவர் ஷாருக் கான் கை கும்பிடுற மாதிரி இருக்கும் தலைவருக்கு. சென்னை அவரு எக்ஸ்பிரஸ் அவரு போஸ்டர் தலைவர் ஃபேன் இல்லையா? ஆனா ஆனா பத்ரிப்போ ஒரு சின்ன சுத்தி கரெக்ஷனு. வரீங்க. ஆ, சாரி, உங்களுக்கு எங்க பாலையக்கு வந்து இன்னும் வந்துட்டு 200 தாண்டலைங்க. அவரது வீரசிம்மா ரெட்டி தான் கெரியர் ஹையஸ்ட். இது இது லாஸ்ட் படம் லாஸ்ட் ஜனவரி ரிலீஸ் ஆகுது. 200 crores ஆச்சு சார். அதான் சொல்றது. அதுதான் வீரசிம்மா ரெட்டி தான். அதுவும் வாழ்த்தேர் வீரையா வீரசிம்மா ரெட்டி அதுதான் ரெண்டும் அப்பதான் வந்துச்சு. நானும் சொன்னேன். அதான் சொன்னேன் நானு. அதான் ஃபர்ஸ்ட் 200 235 225 ஆச்சுன்ட்டு. அதுக்கப்புறம் பகவந்த் கேசரி அவ்வளோ இல்லை. பகவந்த் கேசரி ஓடிச்சு, பட் அந்த அளவுக்கு இல்லை. நான் ஒரு படம் தான் சொன்னேன் சார். ஓகே ஓகே அதான் ஓகே. சொல்றேனே, இது 300 crores ஆகும். ஏன் ஆகாது? கேம் சேஞ்சர் போயிடும். கேம் சேஞ்சர் போயிடும். திடீர்னு அந்த அந்த நம்ம வெங்கடேஷ் படம் வந்துட்டு ஒரு வெங்கடேஷ் அந்த సంక్రాంతికి వస్తున్నాము. ஆனா நீ அந்த ஒண்ணு படம் வந்துட்டு சொல்லணுமா, வினய் காமெடியா விஜய் ராமா வந்து சொன்னீங்கல்ல அந்த டைம்ல, வினய் விஜய் ராமா என்டிஆர் பயோபிக் இது 3 வந்துச்சு. சேம் இதே மாதிரி காம்பினேஷன் தான் 2019. பேட்ட படம் கடைசியில வந்து வந்து பேட்ட ரிலீஸ் ஆச்சு. கடைசியில அந்த F2 தான் செம்ம ஹிட் ஆகி போயிடுச்சு. எக்ஸ்பெக்டே பண்ணாங்க. மலையா படம் வந்து அவங்க ஃபேன்ஸ் கொண்டாடுவாங்க, செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதனால 300 crores வருமாங்க. பேட்ட விஸ்வாசம் வந்தப்போ தெலுங்கு படம் வந்துட்டு ஃபுல் வாஷ் அவுட் ஆயிடுச்சு. அதான் நம்ம தமிழ் படத்துக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் ஆச்சு. தர்பார் வந்தப்போ தர்பார் கொஞ்சம் கிளிக் இல்ல ஆச்சு. அதான் நெக்ஸ்ட் பேட்டா டே விசுவாசம் வந்தப்பதான் இந்த நெக்ஸ்ட் படம் டேவே ஓடிச்சுன்னு சொல்ல வரேன். அலாவைக்குண்ட அப்புறமா யூந்து F2 ஓடுச்சு. பேட்டா விசுவாசம் வந்த டைம்ல தான் F2 ஓடுச்சுன்னு சொல்ல வரேன். தெலுங்குல வந்துட்டு F2 பேட்டா ஒண்ணுதான் நார்மலா ஓடுச்சு. என்னங்க இது நார்மலா F2? ஓடுது. F2 ஒரு ப்ரோ படமா? அந்த சிரஞ்சீவியும் இந்த ராம் சரண் ஒரு படம் நடிச்சாங்களா, அது என்ன படம்? ஆச்சாரியா. அது ஃபிளாப். அது 22ல வந்துச்சு. அது ட்ரிபிள் ஆருக்கு அடுத்துன்னு வந்துச்சு. அது சும்மா ஆகஸ்ட் பண்டிகைக்கு வரல. அது பண்டிகைக்கு வரல. அது ட்ரிபிள் ஆருக்கு அடுத்து தான் வந்துச்சு. ஏப்ரல்ல வந்துச்சு. கேஜிஎஃப் பீஸ்டுக்கு அப்புறமும் முன்னாடியும் ஒரு 2 வாரம் தான் கேப். அப்ப எல்லாருமே லைன் அப் பண்ணி ரெட்ரோ வச்சிருந்தாங்க. எப்படி பார்த்த நீ? ரெட்ரோ எப்படி இருக்கு? உனக்கு பிடிச்சிருக்கா? ரெட்ரோ நல்லா இருக்கு, பரவாயில்ல. எதிர்பார்க்காம திடீர்னு பயங்கர ஆக்ஷனா இருக்கு இதுல. அது ஆக்ஷன் படம் தானே. ஆக்ஷன், லவ், கேங்ஸ்டர். சூப்பரா இருக்கு. இவருக்கு செட் ஆயிருக்கு. கார்த்திக் சார், ஆனா என்னத்துக்கு அது பேர் மட்டும் அப்படியே போடுறாரு கார்த்திக் சுப்ராஜ். அதே ஒரு மாதிரி எப்பயுமே அப்படிதானே போடுவார். அவர் படமே கார்த்திக் படம், கார்த்திக் சுப்ராஜ் படம் தானே பீஸால இருந்து போடுவாரு. இல்ல சார், அது ஒரு மாதிரி அதே என்னது ஜிகிர்தண்டா ஸ்டைல்லயே போட்டு வராருன்ட்டு. இல்லங்க, நீங்க பீஸால இருந்தே அப்படிதான் போடுவாங்க. ஆக்சுவலி அது வந்து வெஸ்டர்ன் ஸ்டைல் டைட்டில்னு வாங்க பத்தி. அது வெஸ்டர்ன் ஸ்டைல் மூவிஸ்க்கு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அதே கேரி ஃபார்வர்ட் பண்றாங்க. குவென்டன் டாரன்டினோ அதே இன்ஃப்ளூயன்ஸ் அவருக்கு. இப்ப நம்ம ஊர்ல கூட இப்ப ராஜமௌலி படம் பண்ணா கடைசியில ஸ்டாம்ப் மாதிரி போடுவார். எஸ் ராஜமௌலி அப்படின்னு, எஸ் ராஜமௌலி ஃபிலிம்னு ஸ்டாம்ப் போட்டுடுவாரு. ஒவ்வொருத்தருக்கு. இப்ப KS ரவிக்குமார் அந்த நமஸ்காரம் போட்டது தெரியுமா ப்ரோ? சிலம்பரசன் எல்லாம் மன்மதன் எல்லாம் எப்பயோ ஸ்டாம்ப் போட்டாருங்க. என்னங்க நீங்க இப்ப குவென்டன் டாரன்டினோ பேசிட்டு இருக்கிறோம் நம்மலாம். கார்த்திக் சார், மர்க்யூரி படம் பாத்தீங்களா? சிவா தான் போடுறாருல, சிவா அண்ட் டீம்னு போடுறாருல, அவர் டீமுக்கு மரியாதை கொடுக்குறாரு. கார்த்திக் சார், இது மர்க்யூரி படம் பாத்திருக்கீங்களா? மெர்க்குரி பாத்திருக்கேன் ப்ரோ. அது டயலாக் எல்லாம் இருக்கும் தானே, பாத்திருக்கேன்.
ஆமா பிரபுதேவா புஷ்பகுமான் மாதிரி. கார்த்தி ப்ரோ ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இப்போ சம்மருக்கு இப்போ ரெட்ரோ, இட்லி கடை, அப்புறம் குட் பை டகிலி, கூலி எப்படி 4 படம் ஒரே மாசம் 2 மாசத்துல கேப்ல வரப்போதா? ஆமா அது வரும், தக்லீஃப் வரும், இன்னும் கூலி நிறைய வந்து படம். மே 1 தானங்க சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ரெட்ரோ வந்துட்டு அதுக்கப்புறம் இட்லி கடை வருமா இல்லை ப்ரோ? குபேரா எப்போ ப்ரோ வருது? அப்படித்தான் ரெட்ரோ, இட்லி கடை, அதுக்கப்புறம் வரிசையா படங்கள், மற்ற படங்கள் வரும். குபேரா அதுக்கு முன்னாடி வருதா இல்ல குட் பை அப்புறமா? டகிலியும் ஏப்ரல் தான். ஆமாங்க, எல்லாம் ஏப்ரல் மேல அந்த மாதிரி வரும். எது சம்மர்னா வந்தாலும் இல்ல சம்மர்னா மே எண்டு வரைக்கும் இருக்குல்ல, ஏப்ரல் ஸ்டார்ட் எது ஆகுது. வந்தாலும் கூலிக்கு 3 வாரம் முன்ன பின்ன எது ரிலீஸ் ஆகாது. ஏப்ரல் மே தாங்க சம்மரு. எனக்கு புரியல, ஏப்ரல் மே தான் சம்மரு. தக்லைஃபும் அப்புறம் அப்படிதான் கார்த்தி ப்ரோ இன்னொரு தக்லைஃபும் இன்ஃபர்மேஷன், நாளைக்கு எல்லாம் தெலுங்கு ப்ரொடியூசர் எல்லாம் போய் இது ரேவந்த் ரெட்டி கூட மீட்டிங். எதுக்குங்க? எதுக்கு? அந்த பெனிஃபிட் ஷோ கேம் கேன்சல் பண்ணிட்டாருல்ல அவரு, சேஞ்சருக்கு அசம்பிளில சொன்னாரு இல்ல, பெனிஃபிட் ஷோ எதுவும் இருக்காது, பிரைஸ் ஹைக் இருக்காதுன்னு சொன்னாரு இல்ல. சார் இது மெயினா பண்ணிட்டு இருக்கிறது தில்ராஜு தான். அதான் இப்ப அவர் தலைமையில தான் நடக்க போறது நாளைக்கு மீட்டிங்கே. இப்ப அவருதான் தேவை, அது அவருதான் தேவை, அதுதான் போறாரு. தில்ராஜுக்கு இதுக்கு என்ன இருக்கு? தில்ராஜுக்கு இது சம்பந்தம் இருக்கு சார். கேம் சேஞ்சர் அவர் தானே. ஆஹா அது ஓகே, அது வேற விஷயம். அதனால தான் வந்துட்டு டாக்கு மகாராஜ்க்கும் சொல்லிட்டாரு வம்சி வந்துட்டு, இப்ப கேம் சேஞ்சருக்கு ஹைக் வந்தா எங்களுக்கும் வரும்னு சொல்லிட்டு அவருக்கு உள்ள இருக்காரு. ஆனா இது வந்து கொஞ்சம் அது அப்படியே பர்சனலா ட்ரிப் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு எண்ட் கார்டு போடணும். ப்ரோ அவங்களுக்கு அந்த இது கிடைச்சிருச்சுன்னா இங்க ஒரு பைத்தியக்கார கும்பல் கிளம்பி போகும்ல சிஎம் ஆபீஸ்க்கு. இல்ல இது ஆக்சுவலா அவர் என்ன ரேவந்த் ரெட்டி அவருக்கு என்னன்னா, மொத்த இண்டஸ்ட்ரியும் இப்ப வந்து ஹைதராபாத்ல கான்சன்ட்ரேட் ஆயிருக்கு. ஒரு ஃபீலிங் என்னன்னா நம்மள இது பண்ணல. ஏன்னா போன வாட்டி வந்துட்டு கேடிஆர் எல்லாம் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் கூப்பிடுறது அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. ஸோ அது அவ்வளவுதான், அது கொஞ்ச நாள்ல செட் ஆயிடும். ஸோ வந்து ஆட்சிக்கு வந்து 1 இயர் தானே ஆச்சு. கார்த்தி ப்ரோ இது இந்தியா ஃபுல்லா இந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணா எல்லாருக்கும் ஈஸி தானே? ஒரு விஷயம், இந்த ஹைக் டிக்கெட் ஹைக் மட்டும் வந்து அந்த சினிமாட்டோகிராஃபி ஆக்ட் இருக்கிறதால தான் இந்த பிரச்சனை. இப்ப ஓடிடில காசு அது தேவையில்லை கரெக்டா. ஓடிடில என்ன பிளாட்ஃபார்ம் அதெல்லாம் இல்ல ப்ரோ, சொன்னாங்க. டிக்கெட் ஹைக்க கர்நாடகாலலாம் விடுங்க. வந்து அந்த ஷோ நைட் 12 வந்து மணிக்கு கூட ஷோ 9 ரிலீஸ் o'clock அந்த பண்றானுங்க. மாதிரி. அப்புறமா பிரைஸ் இன்க்ரீஸும் எதுவுமே இல்ல. ஓப்பனா நான் 1000 துணி 2000 நான் துணி வித்து 1:30 டாக்ஸே மணிக்கு பார்த்தேன் சார். விக்கிறாங்க. பெங்களூர்ல அதெல்லாம் ஒன்றும் துணி 1:30 ப்ராப்ளம் மணிக்கு பார்த்தேன் நானு. அதே புஷ்பா வந்து விட்டப்போ இங்க கன்னடா தியேட்டருங்க எல்லாம் ரொம்ப கொஞ்சம் பிரச்சனை பண்ணி இதெல்லாம் ஃபர்ஸ்ட் சர்வசாதாரணமா படம் ரிலீஸ் 6:30 ஆகுது. ஸ்டார்ட் பண்ண வச்சாங்க. மிட் நைட்ல படம் சர்வசாதாரணமா ரிலீஸ் ஆகுது. 2000 3000 டிக்கெட் வந்து வித்து டாக்ஸே விக்கிறானுங்க. ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்லாம புக் மை ஷோலே விக்கிறானுங்க. அதுக்குதான் ஏக்நாத் ப்ரோ இது என்ன சொல்றது, அதுக்கு அந்த ஜிவோ வரணும் ஆக்சுவலா ரூல் படி. அதுதான் இப்ப அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் பேஸ் பண்ணி நடக்குது. மேபி தெரியல எனக்கு தமிழ்நாடு கர்நாடகால எப்படி இருக்குன்னு கவர்மெண்ட் ரூல்ஸ். மேபி அவங்க கொஞ்சம் இது டெவலப்மெண்ட்டுக்கு இது பண்ணிருப்பாங்க. ஆனா இங்க மட்டும் வந்துட்டு இங்க கர்நாடகால டிக்கெட் பிரைஸ்க்கு இது ப்ராப்ளமே இல்ல. எவ்வளவு கேப்பே வந்தாலும் இல்ல. இப்போ ஒரு 50 சீட்டு நீ புக் ஆயிருக்கா, நீ 200 ரூபாய் வாங்கிட்டு இருக்க. 51வது சீட்டு நீ வாங்க போனா 240 ரூபாய். அப்புறம் 80 சீட் ஆன உடனே 350 ரூபாய். அப்படியே சேஞ்ச் ஆயிட்டே போயிருக்கும். அதாவது அவங்களே ஒரு இது சாஃப்ட்வேர் ஃபிளெக்சிபிள் டெவலப் பிரைசிங் பண்ணிட்டு ப்ரோ. அந்த மாதிரி இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. சீட் ஃபில் ஆயினே வருதுனாக்கா ஆட்டோமேட்டிக்கா புக் மை ஷோலயே உங்களுக்கு சீட் வந்து ஃபர்ஸ்ட் டைனமிக் ஒரு பிரைசிங். பிவிஆர்ல நான் இது கார்த்திக் சார் கிட்ட நீ சொன்னிருந்தேன். பிவிஆர்ல மட்டும் அப்படி பண்றாங்கன்ட்டு. இப்போ ஆமா கார்த்தி, நானும் இன்னில இப்போ இருந்து ரீசெண்டா தான் இது ரொம்ப ஒரு பார்த்தேன். 2 வீக்ஸா எல்லா பக்கம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 200 rupees டிக்கெட் இருக்குது. இமீடியட்டா டக்குன்னு ஃபில் ஆகுதுன்னாக்கா இமீடியட்டா 250 மாறிடுது புக் மை ஷோலயே. 250 290 வரைக்கும் போகுது லாஸ்ட். அவன் கீழே வந்து ஒரு வார்னிங் இது கண்டிஷன் மாதிரி கொடுத்துட்றான். டியூ டு ஃபாஸ்ட் ஃபில்லிங் டிக்கெட் பிரைஸ் ஹஸ் இன்க்ரீஸ்டுன்னு போட்டுறான் கீழே. எங்க ப்ரோ? பெங்களூருக்கு ஆ கர்நாடகால? பெங்களூர். பெங்களூர்ல எல்லாம் மால்ஸ்ல, நார்மல் தியேட்டர்ஸ்ல இல்ல, மால்ஸ்ல மட்டும். கார்த்தி ப்ரோ அது டிஎன்ல இந்த மாதிரி வருமா? டிக்கெட் ரேட் வந்து தமிழ்நாட்டுல ஏறாது ப்ரோ. தமிழ்நாட்டுல ஏறதுக்கான வாய்ப்பு இல்ல. இங்கேயே ஏறாது கார்த்திக் சார். இன்னும் கொஞ்ச நாள் பாருங்க. அது எவன்னா கேஸ் போடுற வரைக்கும் அது அப்படி இருக்கும். அவ்வளவுதான். எப்படி அது நீ
இப்போ நீங்க காலையில புக் பண்ணிட்டா உங்களுக்கு 200 நான் நைட் புக் பண்ணா நான் 300 கொடுத்து போனோம்னா நான் நீங்க என்ன சொன்ன நானே கேஸ் போடலான்னு அந்த மாதிரி தான். அது யாருன்னா ஒருத்தர் இனிஷியேட்டிவ் எடுத்து போட்டா அது நிறுத்திடுவாங்க, அவ்வளவுதான். அப்ப போட மாட்டாங்க ஸ்கிரீன் பத்ரி. பக்கத்துல இல்ல நல்லா இல்ல காசு அது கவர்மெண்ட்க்கு அது என்னத்துக்கு அந்த போடுவான் சொல்லு, போட மாட்டான். ஸ்டேட்டுக்கான ரூல் படி இருக்கும் பத்ரி ப்ரோ. ரூல் எல்லாம் இல்ல சார். இது யாரும் இனிஷியேட்டிவ் எடுத்து கேஸ் போட்டா இது பாயிண்ட் அது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்ப சொல்றேன் இப்போ ஏன் நானே வந்துட்டு நாளைக்கு ஆந்திரா காத்தால எதுவும் இல்ல சார். நான் இப்ப ஆந்திரா நாளைக்கு காத்தால நான் 200 rupees புக் பண்றேன். அதே டிக்கெட்டை நான் நைட் போய் அங்கே தியேட்டர்லயே வாங்குறேன். திரும்பியும் ஈவினிங் வாங்குறேன். ஒன் 200, ஒன் 240, ஒன் 290. நான் உங்களுக்கு ஐடியா சொல்லி தரேன். அந்த 3 டிக்கெட் எடுத்துன்னு போய் நான் கேஸ் கொடுக்குறேன்னு நினைச்சுக்கோ. அவங்க அதான் அது இமீடியட்டா நீங்க அதுதான் நான் சொல்றது. அது வந்து அவங்க அபிஷியலா பண்றாங்கன்னா அதுக்கு ரூல் பர்மிட் பண்ணாதான் டைனமிக் பிரைசிங்க்கு அதுக்கு சொல்ல வரேன். இல்ல ரூல் பர்மிட் பண்ணிருக்காது. யாரும் கேக்குறவங்க இல்ல. எல்லாமே விஷயம் அதுதான் இல்ல இப்ப அப்படிதான் இல்ல இருக்கு. பாயிண்ட் பத்ரி, வந்துட்டு அவன் ரூல் பர்மிட் டாக்ஸ் பே பண்ணாம பண்றான். அது எப்படி பண்ணிருக்கான், அது பண்ண மாட்டான்னு சொல்றான். அவன் டாக்ஸ் தான் பே பண்றானே பே ஒரு பண்ணி இது டிக்கெட்டுக்கும். பண்றான்ல. சோ 200 டைனமிக் பே பிரைசிங் பண்றான், கண்டிப்பா அப்ளிகபிள் 250 ஆகும். பண்றான் அவன். பத்ரி இந்த இப்ப நடக்கிற இந்த அல்லு அர்ஜுனுக்கு வந்து அவர் பர்பஸா டார்கெட் பண்ற மாதிரி இருக்கு. நீ என்ன நினைக்கிறீங்க? டைரக்டா பார்லிமெண்டே சொல்லிட்டாரு. டைரக்டா பண்ணிட்டு இருக்கிறான். தான் டைரக்ட் டார்கெட் பண்றேன்ட்டு. ஆமா, உங்களுக்கு தான் பண்றாங்க காங்கிரஸ்காரங்க. யார்? வேற நான் ஆப்ஷன் காங்கிரஸ். நான் பச்சை தமிழன், பச்சை ராபின்சன் தமிழன், பச்சை பிஜேபி. பத்ரி ப்ரோ, ராபின்சன் கர்நாடகால டயர் 2 ராபின் சார் சிட்டிஸ்னா என்னது ப்ரோ? கர்நாடகால என்ன சார்? டயர் 2 சிட்டினா என்னது ப்ரோ? இங்கதான் டயர் இந்த 2 கோயம்புத்தூர் இந்த மாதிரி வருதுல, மதுரை, திருச்சி, சேலம் இந்த மாதிரி. டயர் 2 சிட்டின்னா மைசூர் தான் சார். ஆமாங்க. மைசூரு, ஷிமோகா, மைசூர், மங்களூர் சார். ஷிமோகா கூட மைசூர், இருக்கலாம். மங்களூர் தான். அப்புறமா ஹுப்ளி அந்த பக்கம். இப்படிதான் 3 நாள் தான் இருக்கு, அவ்வளவுதான். இந்த சிக்மங்களூர் சிக்மங்களூர் அதெல்லாம் எல்லாம் ரொம்ப வந்துட்டு நம்ம சின்னது. ஊட்டி மாதிரி அது ரொம்ப ஊட்டி மாதிரி. ஏதாவது உருப்படியா பேசுறானுங்களா? சம்பந்தம் இல்லாம இந்த கர்நாடகா டயர் 2 இது, டயர் 3 இது, டயர் கலண்டது இல்ல இது, bro, இதெல்லாம் எது ஒரு இப்ப என்ன ஒரு கேட்க வரீங்க? ஜிகே அதனால சரி இரு கார்த்தி, நம்ம பக்கமே திருப்போம். ஜிகேக்கு சார் என்ன கார்த்தி, உன்னோட கருத்து என்ன கார்த்தி? விஜய் இது போட்ட ட்வீட்டு இது கருவே என்ன பரவாயில்ல. ட்வீட் விஜய் போடுறது? விஜய் இது போட்டதானே அந்த இது இவங்களா வேலுநாச்சியார் இதா? நீ சொன்ன மாதிரி அதே பிக்சர், அதே இடம், வேற டிஷர்ட், வேற பிக்சர். சார் கிறிஸ்மஸ் விஷ் பண்ணாரா? அட இருயா, நீ வேற நான் டைவர்ட் பண்ணலான்னு பாக்குறேன், நீ வேற. கிறிஸ்மஸ் விஷ் பண்ணாரா தெரியல, அதான் பாக்கல நானு. யோ ஆமா கார்த்தி, இது போல நம்ம கிறிஸ்மஸ் விஷ் பண்ணாரா இல்லையா? நான் வேற இன்னைக்கு ஃபுல்லா பார்க்கவே இல்லை. காலையில எல்லாரும் காத்தாலியே எழுந்திரிச்சப்போ பண்ணிட்டாருப்பா அதெல்லாம். சாண்டா அதெல்லாம் கிளாஸுக்கு பண்ணாம ஒரு இருப்பாரு. போட்டோ என்ன ஒண்ணு வச்சு ராபின்சன், நீ ஏதோ அவரு தெரியாத மாதிரியே கேக்குற பாத்தியா? இன்னைக்குதான் குளிச்சிருப்பாரு. ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு கேக் சாப்பிட்டு அப்புறமா தான் எல்லாம் பண்ணிருப்பாரு. நீ வாங்க போறயா? அஜித் ஐயோ, ஃபேன்ஸ் கிட்ட அதெல்லாம் வாங்க காலைல போற, 8 இல்ல மணிக்கே விஜய் ஃபேன்ஸ் போட்டிருக்காருயா. கிட்ட வாங்க போற? நான் விஜய் பத்தி பேசின அஜித் ராஜா. ஆனா நல்லா இருக்கு கார்த்தி, இது ரொம்ப ஜாலியா இருக்கு கார்த்தி. இது என்ன எதுக்கு கஷ்டப்பட்டு வெளியே போய் இல்ல கார்த்தி, நீ சொல்லுவல அந்த இன்னும் கொஞ்ச நாள் பாலிடிக்ஸ் எல்லாம் போயிட்டேன்னா பழையபடி மாதிரி எல்லாமே இந்த விர்ச்சுவல்ல வந்துரும். அஜெண்டா பேஸ் எல்லாம் மாறிடும். அது மாதிரி எதுக்கு அங்க போயிட்டு டிராபிக்ல போய் சிரமப்பட்டு மாலெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிற இடத்துல டக்குன்னு பார்த்தோமா, அந்த சத்யராஜ் சொல்ற மாதிரி போச்சு இல்ல இல்ல, அந்த நினைவு நாள் இன்னைக்கு வருது, எடுறா டிஎம்கே பரண ஸ்போர்ட்ஸ் மேல இருந்து போட்டுருச்சு, பிக்சர் அந்த எடுறா டைட்டில் பாத்தீங்களா? போடுறான் ப்ரோ தொடரா. இதுதான் ராபின்சன் ஆன்லைன் பாலிடிக்ஸா? ராபின்சன் டிஎம்கே ஒரு ஸ்பேஸ் சொல்லுங்க. போட்டிருந்தாங்க, டைட்டில் பாத்தீங்களா? வந்தேன். ஒர்க் ராபின்சன் ஃப்ரம் ஹோம் உள்ள பாலிடிக்ஸ். போல ராபின்சன் ஒரே ஒரு தெரியுமா உங்களுக்கு? சித்தராமையா நம்ம சிஎம், கர்நாடகா சிஎம், ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர் ஒன்னு கேக்குறாரு, இந்த மாதிரி சொன்னீங்களே பண்ணலன்ட்டு. அது இப்ப கூட போட்டு பாருங்க, யூடியூப்ல இருக்கு. சொன்ன மாதிரி எல்லாம் நடந்துக்க முடியுமான்னு கேட்டாரு பிரஸ் கிட்டயே. இல்ல அவரே ஏதோ சொல்லியிருக்காரு கொஞ்சம் முன்ன, வேற ஏதோ ஒரு அறிக்கை கூட நான் நடக்கலாம் ரிசைன் பண்ணிடுறேன் அதுக்கு சொல்லிருக்காரு. அது ஏன் பண்ணலன்னு கேட்டா, சொன்ன மாதிரி எல்லாம் நடந்துக்க முடியுமா சிஎம் ஆயிட்ட பிறகுன்னு கேக்குறாரு. அந்த மாதிரி செகண்ட் வருஷன் தான் அங்க கார்த்தி ப்ரோ, விஜய் தான். நான் வந்துட்டு 2017 லியோ 2 பண்ண அடிக்குவேன்ட்டு வருவாரு பாருங்க. கார்த்தி ப்ரோ இருக்கீங்களா? சொல்லுங்க. அதே இல்ல அது என்ன ப்ரோ, சீமான் ஏதோ 8th பாஸுக்கு ஏதோ பேசினாரு. இருங்க, அவர் இன்னும் இதுக்கே பதில் கொடுக்கல. அப்படி ஓ, எஸ்கேப் என்னையா ஆகுறாதீங்க, மாத்தி நம்ம போய் வேற. எங்கெங்கேயோ உலகிட்டு இருக்கீங்க சம்பந்தம் இல்லாம. ப்ரோ சீமானை பத்தி
சீமானுக்கு என்னங்க, சீமான அறிவு இல்லாம என்ன வேணாலும் பேசுவாருங்க. வாய் இருக்குன்னு இஷ்டத்துக்கு ஏதாவது போய் உளறிட்டு இருப்பாருங்க அவரு. அவர் பையனை கூட்டு போய் இளையராஜா ஆக வேண்டியதானே, ஏஆர்மேன் ஆக வேண்டியதானே. எயித்து வரைக்கும் கம்பல்சரி பாஸ் இருக்கு. அந்த கம்பல்சரி பாஸ் பண்ணாதீங்க, எக்ஸாம் வைங்க. எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா 2 மாசம் கழிச்சு இன்னொரு எக்ஸாம் வைங்க அப்படின்னு சொல்றாங்க. இது நல்லதா கெட்டதா? நல்லது தானே, நல்லதுதான் ப்ரோ. நல்லது தானே. எவனுக்குமே படிக்க தெரியல, எழுத தெரியல, என்ன எழுத்து கூட்டி படிக்க தெரியலங்க பசங்களுக்கு. பார்த்து படிக்க தெரிய மாட்டேங்குது, நம்பர் தெரிய மாட்டேங்குது, இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு சும்மா எதுவுமே இல்லாம சும்மா நானும் பேருக்கு ஸ்கூலுக்கு போறேன் வரேன், போனா என்ன பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஓகே, அது அந்த காலத்துல தேவையா இருந்துச்சு. ஓகே, இன்னைக்கு காம்படிஷன் வேர்ல்டு இருக்குல்ல, அப்ப இல்ல அது இல்ல இல்ல தேவைதான். அதுக்கு கார்த்தி, எக்ஸாம் இதுக்கு வைக்கிறது என்ன அகேன்ஸ்டா தப்பு எனக்கு இருக்கு? ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் அந்த எக்ஸாமே கிராஜுவேட்ஸ்க்கு வந்து இது ஸ்ட்ரிக்டான எக்ஸாம்லாம் கொஞ்சம் கிடையாது, ஸ்ட்ரிக்டான எக்ஸாம்லாம் கிடையாது. அந்த எக்ஸாமே நார்மலான எக்ஸாம் தான். அந்த எக்ஸாம்ல கிளாஸ் அந்த ரூம்ல எக்ஸாம்லயுமே உட்காந்து ஒருத்தன் மடத்தனமா இருந்தானா அவனுக்கு தனியா ஸ்பெஷலா கோச்சிங் கிளாஸ் கொடுத்து 2 மாசம் கழிச்சு எக்ஸாம் வைங்கன்னு. இப்போ 8வதுல வந்து என்ன ஒரு 1000 பேர் எக்ஸாம் எழுதுனா ஒரு 300 பேர்த்து ஃபெயில் பண்ணிட்டு போறாங்களா என்ன? அதெல்லாம் கிடையாது. ஆனா அது எப்படி நீ எக்ஸாம் வைக்கலாம்? கல்வின்றது சுகமா இருக்கணும், சுமையா இருக்கக்கூடாது. சுகமா இருக்கணும்னா இப்போ மசாஜ் சென்டர் போய் மசாஜ் தான் பண்ண அவனுக்கு. இந்த சீமான் மாதிரி பைத்தியக்காரெல்லாம் ப்ரோ. வச்சுக்கிட்டு இந்த சீமான் வந்து இந்த சென்னைக்கு மெட்ரோ வரும்போது பேசினாரா ப்ரோ? தப்பா எதுவும் வரக்கூடாது இந்த மாதிரி? தெரியலங்க, அதெல்லாம் தெரியலங்க. அது அதனால ஏதோ இல்ல கார்த்தி, போட்டிருந்தாங்க, இந்த எஜுகேஷன் சீமான் மாதிரி சிஸ்டம் ஆளுங்க பத்தி தான் கோயம்புத்தூருக்கு வந்து ஏதாவது இத அப் டு பேசுவாங்க. 8th மட்டும் பாஸ் பண்றது ஃபர்ஸ்ட் டைம் கிராஜுவேட்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்குது தாமரை இங்க கார்த்தி. பாருங்க, அதாவது இப்போ தேர்ட் கன்னியாகுமரி ஸ்டாண்டர்டு ஃபோர்த் பக்கத்துல ஸ்டாண்டர்ட் பாஸ் ஏதோ ஒரு மலையில வந்து நோண்டும் போது இவங்க ஆளுங்களே வந்து போராடினாங்க. அங்க நம்ம ஃப்ரெண்டே இருக்கான், அவனே சொன்னவன் போராடினாங்க. டக்குன்னு பார்த்தா அவன்லாம் இங்க வந்துட்டான். கடைசியில பார்த்தா போராடல. என்னடா ஆச்சு கேட்டா, அது ஒண்ணும் இல்ல, கட்சி மேலிடத்துல பத்தி இல்ல போராட அண்ணா வந்து அங்கங்க தற்காலிகமா போய் நிறுத்தி கட்டிங் வாங்கிடுறாரு இப்பெல்லாம். அண்ணா அங்கங்க போயிட்டு போராட்டம் அதுதான் நடக்கிற இடத்துல சத்தியம் உண்மை. அது உண்மை அவ்வளவுதான். போராடுற இடத்துல போய் அண்ணன் கட்டிங் வாங்கிட்டு அதுல இந்த கட்சியை விட்டு பிரிஞ்சு போறாங்கன்னு பிரச்சனை வருதுல்ல. அது காரணம் என்ன தெரியுமா? அவங்ககிட்ட கொடுக்கறது இல்ல, அண்ணன் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறாரு. அண்ணன் மட்டும் வாங்கிட்டு வந்தோம்னா அவனுக்கு கோச்சிங் வாங்கி கன்னியாகுமரியில இருந்து அவர் மட்டும் வாங்கிட்டு நிறைய போயிட்டாரு. பேர் பிஜேபி காங்கிரஸ் மாறினதே இந்த காரணமா தான். போய் போராடுறது, அவங்க நேர்மையா போராடுவாங்க, பார்த்தா அது உள்ளார பேசி முடிச்சிருவாங்க, அவ்வளவுதான். அவர் ஏங்க பெரிய டுபாகூர் அரசியல்வாதினா சீமான் தாங்க. கொள்கை முறைலாம் கிடையாது, சார் அவருக்கு செலவு அரசியலே இருக்காதா? முரண்றது அவர் சீமான். செலவு எங்க வரும்? பின்ன வாங்கிட்டு வச்சுக்கிறாரு, அவருக்கு செலவு இருக்காதா? பேசுறதெல்லாம் பொய், இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறது, ஏதாவது வாய் இருக்குன்னு இஷ்டத்துக்கு பேசுறது. இவருக்கும் பிரபாகரனுக்கு சம்பந்தமே கிடையாது. இவர் போய் பார்த்தேன், ஆமகரி தென்ன ஆமையை மடக்கி போட்டு வந்து போட்ல போனேன், ஏதோ அந்த முட்டாள்தனமான பேச்சு நம்பிக்கிட்டே ஒரு கூட்டம் இருக்கும் பாருங்க, அதை சகிக்க முடியாத கூட்டம். 2016ல இருந்து 2020 வரைக்கும் ரொம்ப அது எங்க அண்ணன் பிரசாந்தனமே சீமானன் அப்படிம்பாரு. சீமானன் இல்ல, அவரு இவ்வளவு சவுத் கொரியா டெக்னாலஜி பேசுறாரு. சவுத் கொரியால எவனோ ட்வீட் போட்டானா அதான் அவர் பார்த்து ரீட்வீட் பண்றாரு. அந்த எல்லா உலகத்துல இருக்கிற எல்லா இதுவும் தெரியுது. ஆனா சீமான் எல்லாம் பேக் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தூக்கிட்டு போறாரு கத்து இந்தியாவை. எப்படி தூக்கி அது மாதிரிதான். எதுக்கு ஐடி கம்பெனி எல்லாம் ஆடு மாடு மேய்க்கலாம்னு சொல்றாரு. அது மாதிரி ஆளுங்களுக்கு பிடிச்சி என்ன சொல்றாரு. மீன் பிடிக்கிறவங்கள்ட்ட வந்து டெய்லி போன் பண்ணுவேன் சார், நானே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தரேன். எல்லா வேர்ல்டு பத்தி இன்ஃபர்மேஷன் தரேன். அவர் அதை கேட்டு ஒரு 10 மினிட்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. டெய்லி 15 மினிட்ஸ் போதும். உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் தரது நீங்க அங்க போய் பேசுறீங்க, அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே இல்ல. நீங்க அவரு பேசுறாருன்னு நினைக்காதீங்க, அது அங்க தராங்க. இப்ப ஒரு அரை ஹவர், ஒரு 1/2 hour ஒருத்தருக்கு அவனுக்கு காசு தர மாட்டார். பத்ரி சீமான் வந்து அவருக்கு என்னதுன்னா ஆகுனா சவுத் கொரியா மாதிரி வேணும், சவுத் கொரியா மாதிரி வேணும், அந்த இது வேணும்னு சொல்லுவாரு. அந்த இந்தியா பாகிஸ்தான் ஒரு படம் வந்திருக்கு. அதுல விஜய் ஆண்டனி வந்து அங்க லா புக்கும் வச்சிருப்பாரு, லா புக்ஸ். அதுல புக் இருக்காரு, ஒரு அட்டை இருக்கும். அந்த மாதிரிதான் அவர் சீமான் ஆபீஸ்ல ஒரு புக் மட்டும், அட்டை மட்டும் தான் இருக்கும். அந்த புக்கா வச்சு அவரு கும்பிடுறாரு. 2026 முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் சீமானுக்கு. சவுத் கொரியாலாம் போயிருப்பாரா? பாஸ்போர்ட் அப்படின்ட்டாங்க, எப்படி போக முடியும்? போனா தானே விட வேண்டியதான் கதை. உனக்கு கீழே எங்க கைத்தட்டி விசில் அடிக்கிறது சவுத் கொரியா தெரியுமா இல்ல என்னன்னு தெரியுமா? அவன் பாட்டு நம்பிட்டு இருக்க போறான். இல்ல தாமரை அவர் சொல்றாரு, அவரு வந்து ஆட்சிக்கு வந்தாருன்னா ஐபிஎல் தமிழ் ஆளுங்களை போடுவாங்க. மிஸ்டர் வி பேசுறாரு. கார்த்திக் சார் ராபின் சார் ஒரே சொல்லிட்டு போறேன். ஆனா சீமான் மேல ரொம்ப மரியாதைன்னு சார். அவரு மாதிரி ஒரு டம்மி பீஸ் இந்த உலகத்துல யாருமே இல்ல. ஒரே ஒரு வண்டி இங்க அடிச்சிருந்தால எவ்வளவு பிரச்சனை ஆச்சு. இங்க எவ்வளவு பிரச்சனை ஆகுதுன்னா, ஒரு டெய்லி 100 பேரை போட்டு அடிச்சாங்க.
ஆனா அங்க அவரு ஒரு சும்மா எவனோ பைத்தியக்கார பசங்க ஏதோ ஒரு ஐயப்பா வண்டியை போய் வச்சுட்டு அங்கேயும் பிரச்சனை பண்ணி இங்கேயும் பிரச்சனை பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ண வரல இங்க இருக்கிற தமிழ்காரருக்கு அவரு என்ன டம்மி ஆளுனா வாயில கெட்ட வார்த்தை தான் வருது. பத்திரி தமிழ்நாட்டுல அடிச்சு ஓட விட்டுருவாங்க. அவரை நம்பி எல்லாம் அதெல்லாம் ஸ்டேட் விட்டு சொல்றேன். போனான்னு என்ன வருது? அடி அந்த அவ்வளவுதான். அங்க பைத்தியக்கார பசங்க சும்மா இருந்தாலும் பரவாயில்ல. அங்க ஒரே ஒரு வண்டிய ஒரே ஒரு சின்ன கண்ணாடியை ஒடுங்கி இருந்தால இங்க 1000 பேர் கண்ணாடி ஒடிக்கிறாங்க தெரியுமா? அவன் அதுக்கும் சப்போர்ட் பண்ணும் வரல. நான் தமிழன் சொல்லி சொல்லி சொல்லியே பாதி நாசம் பண்ணியாச்சு. இங்க எவ்வளவு சப்போர்ட் இங்க பந்து பண்றவளோ நிலைமை பண்றாங்க. ஆனா அங்க வந்து ஒருத்த கூட வரல. அங்க ஒரு சும்மா ஒரு சின்ன வண்டியை ஒடிச்சு அது குஷ்டி எவனோ பண்ணி என்ன சொல்றேன்னு ஒன்னும் புரியல. போன சண்டையில என்னாச்சு அந்த அந்த விளக்கெல்லாம் வேணாம் விடு. சொன்ன வரைக்கும் ஓகே, விளக்க வேண்டாம். ஆமா கரெக்ட். சொன்ன வரைக்கும் ஓகே இல்ல. சீமான விட்டு தொலைங்க. சீமானுக்கு வேற விளக்க சொல்லிதான் சீமான வந்து தப்புன்னு சொல்லணுமா? இல்ல சார் விளக்கம் ஏன் தமிழ் சொல்றப்போ ஏன் பண்ணோம் இல்ல இங்க இவ்வளவு பிரச்சனை நடக்குது. பிரச்சனை நடந்துச்சு அந்த டைம்ல. ஆனா ஒரு வார்த்தை கூட வரல. ஒழிஞ்சிட்டு இருந்தாங்க எல்லாரும். இங்க யாரு காப்பாத்தணும்? அவங்களே காப்பாத்திக்கணும். பத்ரி கேக்குதா? ஹலோ சொல்லுங்க சார். இங்க வாட்டல் நாகராஜ் சீமான் ஒரே மாதிரி இருப்பாங்களா? அததான் சொல்றேன். வாட்டல் நாகராஜ்க்கு அவருக்கு கெப்பாசிட்டி இருக்கு பண்றாரு. உனக்கு கெப்பாசிட்டி இல்லாதப்போ நீ கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டுல ஆக்டிங் பண்ணி என்ன கிடைக்குது? நீ ஒரு வண்டி அங்க அடிச்சா இங்க 3000 வண்டி அடிச்சாங்களே. வாட்டாள் நாகராஜ் எங்க? அவர் இப்ப கூட வீட்டுல சும்மாதான் இருப்பாரு. ஆனா ஒரே ஒரு நாள்னு வந்தா சப்போர்ட் பண்றது இவ்வளவு பேர் வராங்க. அங்க இருக்காங்களா? நாங்களே சீமான் அடிப்போம், நீங்க யாருடா அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி பிரச்சனையை கழுப்பி விட்டு நான் தமிழன்டா அந்த மாதிரி சொல்லி கழுப்பி விட்டு இங்க வேறவங்கள பிரச்சனை மாட்டி விடுறது. அப்பவே 2020 தெரிஞ்சிச்சு அந்த கெப்பாசிட்டி ஆகுது. கார்த்தி ப்ரோ சொல்லுங்க. இல்ல இன்னைக்கு ஒரு நியூஸ் ஐட்டம் வந்தது இங்க தெலுங்கு நியூஸ் பேப்பர்ல. பட் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இன்னும் வந்துட்டு சென்ட்ரல்ல பிஜேபி நிறைய அலைஸை வந்து காங்கிரஸ் சைட்ல இருந்து இந்த சைடு புல் பண்றானுங்களாம் அடுத்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கு. ராபின்சன் அதுல டிஎம்கே கூட ஒரு அதெல்லாம் தெரியலங்க. அப்படி ஐ மீன் அதுக்கு ஒரு கன்சென்சஸ் ரீச் பண்றதுக்கு இல்ல அவங்களுக்கு வந்து திரிணாமுல் காங்கிரஸ் இல்லைன்னா டிஎம்கே அப்படி இல்லைன்னா அகிலேஷ் யாதவ் அந்த 3 பேர்த்துல யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணா மட்டும் தான் அது நடக்கும். 3 பேர்த்துல இல்ல இவங்க இப்ப சிவசேனா பிரிஞ்ச சிவசேனா இருக்குல்ல, பிரிஞ்ச சிவசேனா சரத்பவார் கட்சி இருக்குல்ல, அதுல பத்தாது. ப்ரோ டிஎம்கே வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா ப்ரோ? 17 இருக்கு கார்த்தி. அதுவே 17 சீட் இருக்கு. அவங்க 2 பேருமே அவங்க போன மகாராஷ்டிரால வந்து அதெல்லாம் பத்தாதுங்க. அதெல்லாம் பத்தாது. மொத்தம் 360 வேணும். 363 ஓட்டு வேணும். 363 பேர் சப்போர்ட் பண்ணி ஓட்டு போட்டு. அதுல வந்து 303 இருக்கு அவங்க கிட்ட. 293 இப்ப ஒரு 10 இண்டிபெண்டன்ட் வச்சுக்கோங்களேன். 303 இவரு சப்போர்ட் பண்றாரு. இவரு ஜெகன்மோகன் சப்போர்ட் பண்றாரு. அவங்க ஒரு 4 பேர்னா 307 ஆச்சு. ஸோ அவங்களுக்கு மோஸ்ட்லி கிட்டத்தட்ட 50ல இருந்து 55 கிட்ட வேணும் எக்ஸ்ட்ரா. அந்த 50ல இருந்து 55 எப்படி இல்ல கார்த்தி, இது பில் பாஸ் ஆறதுக்கு ஒண்ணும் இல்ல. அன்னைக்கு வந்துட்டு அப்போசிஷன்ல இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ண தேவையில்ல. இல்ல அதெல்லாம் யாரா சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்க. இல்ல நம்ம மணிதான் சொன்னாரு. அந்த அப்ஸ்டெயின் பண்ண அது படிச்சேன் ஆக்சுவலா. அதை பத்தி அது உண்மையா இல்லையான்னு கூட படிச்சேன். அதெல்லாம் கிடையாது. இப்ப இல்ல இதுக்கு ஒரு சின்ன சப்போர்ட்டிங் ஆர்குமெண்ட் சொல்றேங்க. என்னாச்சுன்னா பில்லு அதெல்லாம் கிடையாதுங்க. இதுக்கு மேல ராஜ்யசபா இருக்குங்க. ராஜ்யசபால 158 ஓட்டு வேணும். அது இருக்கு. இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இல்ல. கார்த்திக் ப்ரோ அவங்க உள்ள இருக்கிறவங்கள தான 2/3 வேணா வெளிய போய் வெளிய அடிச்சிட்டாங்கன்னா கிடையாது. அதெல்லாம் கிடையாதுங்க. அது வேற இது வேறங்க. இது வேற அது வேற. நார்மல் மெஜாரிட்டி இருக்கு. நீங்க அந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷன்லாம் மாத்தணும் அப்படின்னா அதுல வந்து மொத்த மெம்பர்ஸ்ல 2/3 வேணும். அதுல வந்து 100% தேவை. 100% தான் 2/3 வேணும். 363 ஓட்டு பிளஸ் 15 ஸ்டேட்
ப்ளஸ் 158 ராஜ்யசபா ஓட்டு எல்லாமே வேணும், இருந்தால் தான் மாற்ற முடியும். ஏன்னா